தமிழ்நாட்டுல இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒண்ணு வேலூர் வாட்ஸ்அப் குரூப்ல சுப்பிரமணிய ஐயாவும் அதே அளவு வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் இனி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்கயா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கய்யா. ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதாவது மெயினா வந்து எல்லாருமே ஒரு பினான்சியல் ஆஸ்பெக்டோட எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க வந்து எந்தவித ரிட்டர்ன்ஸ் எதுவுமே எதிர்பார்க்காம ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க அப்ரிசியேஷன் ஓகே, தேங்க்யூ. ரொம்ப உங்க வாழ்த்துக்களுக்கு தலை வணங்குறேன். பட் இது இன்னும் மேலும் சிறப்பா கொண்டு போறதுக்கான வழிகள் ஏதாவது சொல்லுங்க சார். வழிகள் வந்து நல்லா இருக்கு சார். பட் என்னன்னா ஒரு டாபிக் எடுக்கிறப்ப அந்த டாபிக் அந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாவே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே போறதுக்கு பதிலா ஒரு டாபிக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீக் டேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதோட எலாபரேஷனா கொண்டு போனா நல்லா இருக்கும் சார். இப்ப நம்ம பிரசன்னம் எடுக்கிறோம் மாதிரி ஆயிடுமே. அப்பதானே நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்க சார். இப்ப நம்ம அதுல கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு இப்ப வகுப்புகள் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படி இருந்தபோது நம்ம ஜோதிட கட்டுமானங்கள் சம்பந்தமா ஒரு ரெண்டு விட்டு கண்டினியூவா எடுத்திருக்கோம். அது தொடர்ந்து நம்ம எடுத்தோம்னா அது ஏதோ வகுப்பு மாதிரி இருக்கும். மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாமக்கோள் இருக்காங்க, பிரசன்னத்தில் இருக்காங்க, வாஸ்துல இருக்காங்க, கேபி முறையை பின்பற்றவங்க இருக்காங்க, பாரம்பரிய ஜோதிடம், அட்சய லக்ன பத்ததி, இப்படி பல தரப்புக்கு நாம தகவல்களை கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஜோதிடத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ நாம அதுக்காகத்தான் சொல்றேன். சரி, உங்க விஷயத்த கவனத்துல வச்சுக்கிறேன். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் சொல்லணும் சார். அப்புறம் அதே மாதிரி ஸ்டார் அகாடமி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் ஐயாவோட விளக்க உரைகள், அதாவது இண்டிவிஜுவலா யாராருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கோ டவுட்ஸ் இருக்கோ அது கிளாரிஃபை பண்றதுக்கும் ஒரு தனியா ஒரு யூடியூப் போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அல்லூர் வெங்கட்ராமன் அவரோட இதுவும் விளக்க உரைகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. இது வந்து யாருமே இப்ப வரைக்கும் எதுவும் யாரும் பண்ணாத விஷயங்களை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி நன்றி. கணேஷ் சார் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க. எதுவும் கருத்து இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு வணக்கம். நீங்க சீனிவாசன் சொல்லுங்க ஐயா. சிறந்த வணக்கங்கள். சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து இந்த சனிக்கிழமை பண்றது வந்து மிகவும் சரியான நேரம். எல்லாருமே இதை வந்து குறிப்பா வந்து இந்த ஜாதக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு. இப்ப எனக்கு வந்து சில கருத்துக்கள் என்ன, இப்ப உதாரணமா நம்ம பொன்னையா சாமிகள் வந்து இந்த காலபுருஷ சப்தம் பத்தி சொல்லியிருந்தாரு. அவர் பொதுவாக பொருட்களை சொல்றாரு, அவருடைய அனுபவம் எல்லாம் சொல்றாரு. இந்த அதே சமயத்துல ஒரு விளக்கமா ஒரு இந்த இதுக்கு நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் கொடுப்பீங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் இந்த அமைப்புக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். புரியல சொல்லுங்க. இல்ல காலபுருஷ தத்துவம் சொல்லிட்டு பொன்னையா சுவாமிகள் சிறப்பாகவே பேசினார். நிறைய அனுபவமான ஒரு பெரிய அறிஞர் தான். ஆனா அவர் விளக்கத்தை வந்து ஜெனரலா சொன்னார் வழிய இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரசிவா, அதாவது இது மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல, ஏன்னா இவங்கெல்லாம் அனுபவப்பட்டவங்க ஒரு விஷயத்த தெளிவா பின் பாயிண்டா சொன்னீங்கன்னாக்கா ஒரே ஒரு கருத்து ஒரு இது வந்து இப்படிதான் இந்த காலபுருஷ தத்துவத்துல இது மாதிரி இருக்கு, ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு, இது ரெண்டும் விளக்கி விடுறதுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய சில பேர் எல்லாம் வந்து கருத்துக்கள் சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது நம்ம ஜென்ரலாவே பேச்சாக்கள் யாருக்கும் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், சிறப்புரை நடத்துற யாருக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ நாம அவங்களுடைய அனுபவம், இந்த துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, பொன்னையா சுவாமிகள்லாம் இதுல நீண்ட நெடு நாட்களா மிக பெரும் காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் வந்து கட்டம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பேட்டர்ன் உண்டு. இதையும் நம்ம தளத்துல பண்ணியிருக்கோம். நம்ம ரமேஷ் யூஎஸ்லேருந்து பேசுனாங்க, வானியல் சம்மந்தம் ஜோதிட கட்டுமானம் அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லக்னோ சூப்பர் சம்பந்தமாகவும் கிரகஸ்தான பலங்கள் சம்பந்தமாகவும் ஸ்டார் அகாடமியுடைய ஜோதிட ஆசான் ஃபேக்கல்ட்டியாக இருக்கக்கூடிய திரு ஆர் சீனிவாசன் பேசுனாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் போட் பண்ணுறாங்க. ஸோ இது
சிலர் அதை நம்ம அருள்வேல் ஐயா பண்ணும்போது அதை பண்ணாங்க, வெங்கடேஸ்வர ராமசுப்பையா அஷ்டவர்க்கம் சந்தனம் பண்ணும்போது பண்ணாங்க. இப்படி நிறைய பேர் பண்றாங்க. சிலர் அந்த ஏன்னா இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாத அன்பர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ அதான் நான் போன கூட்டத்தில் பேசும்போது கூட நான் வேடிக்கையாக சொல்லியிருந்தேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகச்சிறந்த பராக்கிரமம் உள்ள ஒரு வீரனாக இருந்தாலும் கூட வெள்ளையர்கள்ட்ட அவர் மாட்டி அவர் மரணத்தை தழுவதற்கு காரணம் என்னன்னா, இவர் வெற்றிவேல் வீரவேல் இவர் கையில வாள் இருந்துச்சு, அவங்க கையில துப்பாக்கியும் பீரங்கியும் இருந்துச்சு. ஸோ தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துகிறவர்கள் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியுன்றதுக்காக ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன். ஸோ இது வெறும் ஸ்டார் அகாடமி மட்டும் இல்லை, தளத்தில் வர அன்பர்கள் மட்டும் இல்லை. ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ஜூம் அப்படின்னாலே ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு பல பேர் இதுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இதுவே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான். இதுல இன்னும் கொஞ்சம் மக்கள் ஈடுபாடு செலுத்தி இதுல என்ன டெக்னிக்கலா என்னென்னலாம் இருக்குங்கிறத அலசி ஆராய்ஞ்சு தன்னுடைய திறனை மேம்படுத்திக்கிட்டோம்னா நாம கொடுக்குற டிஸ்பிளே நம்ம யோகா சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் NVRA ராஜா பேசினாங்க. ரொம்ப அருமையான டிஸ்பிளே கொடுத்தாங்க, எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஸோ டெக்னாலஜி அவங்க அந்த அளவுக்கு நிபுணத்துவமா இருக்காங்க. ஸோ இது இருந்தால் நம்ம அதை சிறப்பாக கொடுக்க முடியும். ஸோ சில வயது முதிர்ந்த அன்பர்கள் சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தயார் பண்றதுல சில பின்னடைவுகள் இருக்கு. இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷமான விஷயங்கள் நான் தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் பண்றோம். இனி வருங்காலங்கள் அதுதான் நான் அன்பர்கள்ட்ட கருத்து கேட்கறேன்னா, ஸோ இந்த மாதிரி தயார் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு ஸ்டார் அகாடமி முன்னிருந்து அவங்களுக்காக விஷயங்களை தயார் பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும்போது இன்னமும் இதாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு கைரேகை துறையில் ஒரு மிகச்சிறந்த ஆசானா இருக்கக்கூடிய சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா. ஆனால் அவங்க இருக்கிற கிராமத்தில் இன்டர்நெட் வசதி இல்லை. ஸோ அவங்கள நம்ம ஸ்டார் அகாடமியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் அவங்கள சிறப்புரை ஆற்ற கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த இன்டர்நெட் வசதி அவருடைய ஊரில் இல்லாதனுடைய விளைவு அவருடைய விஷயங்களை கொண்டு போக முடியல. ஸோ அப்போ நாங்கள் ஸ்டார் அகாடமி என்ன யோசிக்கிறோன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்டார் அகாடமி அவர்களோடு இணைந்து அந்த விஷயத்தை அங்கே லோக்கலில் ஷூட் பண்ணி, நம்ம ஆயுள் நிர்ணய கணிதம் சம்மந்தமாக நம்ம அல்லூர் வெங்கட்ராமையர் எடுக்கும் பொழுது அவங்க அப்படிதான். அதே மாதிரி நம்ம மாதேசன் ஐயா திருக்கணிதமா வாக்கியமாங்கிற டாபிக் எடுக்கும்போதும் ஸோ அவங்க ரைட்டிங்கில் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ந்து என்னால் உட்கார்ந்து பேசுறதுல சிரமம் இருக்குன்றதுனால ரைட்டிங்கில் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம திரு சக்கரபாணி ஐயா அது சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க. விவாதத்தில் மாதேசன் ஐயா கலந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம அல்லூர் வெங்கட்ராமையர் ஆயுள் நிர்ணய கணிதம் சம்மந்தமாக எடுக்கும் பொழுதும் அவங்க ப்ரோக்ராமை முன்கூட்டி வீடியோவில் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி இங்கே நிகழ்ச்சியில் பண்ணோம். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவங்களும் அந்த விவாதத்தில் பங்கெடுத்துட்டு விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஸோ நாம எந்த அளவுக்கு முடியுதோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், ஸோ அதுதான் இப்போ இன்னொரு திட்டமிடல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இதை ஸ்டார் அகாடமிக்காக இது ஸ்டார் அகாடமியோட நோக்கம் இது ஏதோ ஒரு நம்ம ரத்னலையா சொன்ன மாதிரி இது ஒரு சங்கம் அல்ல. இது ஒரு ஜோதிட விழிப்புணர்வு, ஜோதிட கல்வியை கொண்டு போவதற்கான ஒரு அகாடமி, அவ்வளவுதான். இது சங்கம், ஆர்கனைசேஷன், அசோசியேஷன் அப்படிங்கிற பேட்டர்ன்ல இதை கொண்டு போகலை. அஸ்ட்ராலஜி அவேர்னஸை அஸ்ட்ராலஜர்ஸ்க்கும் கிரியேட் பண்ணணும், மேலும் மேலும் அதிகப்படுத்தணும். இவங்களுக்கும் மக்களுக்கும் ஜோதிட சம்பந்தமான விழிப்புணர்வுல கொண்டு போகணும். இன்னைக்கும் பல பேர்கிட்ட ஜோதிடம் மூட நம்பிக்கைங்கிற ஒரு கருத்து இருக்கு. இது எவ்வளவு ஆதாரபூர்வமானது, எதிர்கால விஷயத்துக்கு எவ்வளவு திட்டமிட்டு நம்முடைய விஷயங்களை முன்கூட்டி கணிச்சுக்கிட்டு நாம செயல்படலாங்கிறதுக்கான பல விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு கலங்கரை விளக்கமா நன்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஸ்டார் அகாடமி அமையணுங்கிறத நோக்கம். இதுல ஸ்டார் அகாடமின்ற ஒரு நிறுவனம், இது ஒரு வெத்தலைப்பா கடையோ பொட்டி கடையோ இல்லை. ஒரு முதலீட்டை போடணும், அதுலேருந்து லாபம் எடுக்கணும், தொழிலை வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு துளியும்
ஸ்டார் அகாடமிக்கு நோக்கம் இல்லை. இப்படி சுயநலன் எதிர்பாராத சில அன்பர்கள் இந்த ஸ்டார் அகாடமி கோஆபரேட் பண்ண வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ அந்தந்த மாவட்டங்கள்ல சில குக்கிராமங்கள்ல, கன்னியாகுமரியில கடைக்கோடியில் அம்சி விவேகானந்தன் ஐயா கன்னியாகுமரியில இருக்காங்க. இப்படி தேடி எடுக்கும். இப்போ அவருக்கு பிராக்டிக்கலா என்ன சிக்கல்னா, அவர் ஊர்ல இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. மதுரையில இப்போ நம்ம நிகழ்ச்சியில இணைய போறாங்க. ஸோ அப்போ அதுல இந்த மாதிரி சிக்கல்கள் தொழில்நுட்ப ரீதியா இருக்கிறதுனால தான் நாம ஒவ்வொரு பகுதி வாரியா ஸ்டார் அகாடமிக்குன்னு எந்தவித சுயநலமும் எதிர்பாராமல் ஜோதிடத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டுமே இருக்கக்கூடிய அன்பர்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவர்களை வைத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் விஷயங்களை நாம இங்க ஸ்டார் அகாடமியிலையும் யூடியூப் லைவ்லையும் மற்ற அன்பர்கள் கொடுக்கணும். இன்கேஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ஜோதிடத்துல ஏதாவது சந்தேகம்னா உள்ள போய் ஸ்டார் அகாடமியில தட்டினா ஒண்ணு அதுக்கு மாதேஸ்வரன் ஐயா பதில் சொல்லியிருக்கணும், இல்ல ஸ்டார் அகாடமியில ஏதாவது சிறப்புரை நிகழ்ச்சிகள் அதுக்கான விஷயங்கள் இருக்கணும். நாம் அதை கற்றுணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அடுத்து வரக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கும் பயன்படணும். இது மட்டும்தான் ஸ்டார் அகாடமியோட நோக்கம். ஸோ இதுல டெக்னிக்கலா என்ன நம்ம டிவிஎஸ் 50 வச்சுட்டு இருக்கோம். ஒரு புல்லட்டோட வேகத்துக்கு நாம எதிர்பார்க்க முடியாது. ஆனா படிப்படியா நாம இந்த தொழில்நுட்ப ரீதியில வளர்த்துக்கிட்டு உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம், நம்ம பழனிவேல் ஐயாவுடைய ஆதரவு ஆசீர்வாதம் இதெல்லாம் இன்னும் மேலும் மேல எங்களை செழுமைப்படுத்தும் நினைக்கிறோம். உங்க விஷயத்தையும் கவனத்துல கொள்றோம். அது அங்கங்க ஸ்டார் அகாடமி டீமே இருந்து போய் அவங்களுக்கு நோட்ஸோ டிஸ்பிளே பண்றதுக்கான விஷயங்களோ ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கான விஷயங்களோ சரி பண்ணி, ஏன்னா விஷயங்கள் நிறைய இருக்கிறவங்க பல பேர்கிட்ட இந்த டெக்னிக்கல் விஷயத்துல பலவீனம் இருக்கு. அது நாம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஒரே திசை வழியில போறவங்கள ஒரு 4 திசைகளை டெக்னிக்கலாவும் டெவலப் ஆகுங்க, ஜோதிடத்தையும் இது பண்ணங்கன்னும் போது அது சிக்கல் வருது. அது ஒரு டீவியேஷன் மாதிரி தான். ஸோ அந்த விஷயங்களையும் ஸ்டார் அகாடமி முன்னெடுத்து பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றத நாங்க கவனத்துல எடுத்துக்கிறோம், பார்க்கறோம். நிச்சயமா மியூட்ல இருக்கீங்க. ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன் சார். சொல்லுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஜோதிடம்ங்கிறது மறைமுகமா ஒருத்தரைய காது வழியா கருத்து வழியா தான் பரவின்றது. இன்னைக்கு தேதிக்கு இப்போ நம்ம ஸ்டார் அகாடமி இருக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அதாவது இது சிறப்பான முறையில எளிய முறையில எல்லா ஜோதிடருக்கும் இந்த கருத்துக்களை பரப்புறதுல நீங்க எடுத்துக்கிற முயற்சியை இமாலய வெற்றி தான். இது வரைக்கும் நீங்க பண்ணி இருப்பாருங்க. அதை எவ்வளவு பாராட்டினாலும் போகும். இது என்னன்னா என்னுடைய முக்கிய கருத்துன்னா, நீங்க சொன்னது நீங்க செய்யற சேவையை பாராட்டாம இருக்க முடியாது. அதே சமயத்துல நீங்க நம்ம டெக்னிக்கல் குறைபாடுக்கு நம்ம சின்ன கருத்து என்னன்னா, இது அடியனுடைய கருத்து தவறா நினைக்க கூடாது. இப்போ நம்ம சென்னையில நிறைய இந்த டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு. இப்ப நம்ம ஒரு டெக்னிக்கல் டீம் வச்சுட்டு இப்ப சொல்றீங்க இவர் ஒருத்தர் இப்ப வரக்க முடியல மதுரையில் இருக்காருன்னு, நம்ம டீம் அங்க போயிட்டு அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம கிளீனா எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கு உண்டான செலவை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை கேட்டா கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம விஷயம் சரியா முடியல, தொகை வசூல்னு போனால அது தேவையில்லாம நம்ம டீம் செலவு பண்றதுங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஸ்டார் அகாடமி சரி வேண்டாம் சார். ஆனா நீங்க சொல்ற விஷயம் ஏத்துக்கிறேன். பட் அப்படி ஒண்ணும் இமாலய சாதனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் என்னுடைய தாட்டு என்னுடைய முயற்சிகள்ல இன்னும் ஒரு துளிய கூட நான் இன்னும் கடக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். வாரம் சனிக்கிழமை ஆனா உங்க முகத்தை பார்த்து உங்களை தரிசனம் பண்ணி பெரிய ஒரு அருள் பெறணும். நாங்க இது இதுல என்ன ஒரு பெரிய பின்னாடி என்ன மாற்றம் ஏற்படும்னா, நம்ம சாதாரணமா ஒரு ஜோசியர் ஒருத்தர் போனா இவரு ஒரு மாதிரி சொல்றாரு, அவரு முன்னாடி சொல்றாரு, ஜனங்களுக்கு குழப்பம் வருது. இப்ப நம்ம அகாடமினால எல்லா ஜோசியர் எல்லாருடைய ஜாம்பவான்களும் ஒரே மாதிரி கருத்துக்கள் சொல்லணும். எல்லா ஜோதிடர்கிட்டையும் ஒரே கருத்து வந்துதான் மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஜோதிடருக்கு கெட்ட பேரும் வராது. எல்லாருமே ஒரே கருத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு முன்னாடி வரதான் போகும். அதுக்கு நீங்க ஒரு டூலா இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றிங்க. பட்
என்னை பாராட்டி உங்கள்ல இருந்து அந்நியப்படுத்திட வேண்டாம். நானும் உங்களில் ஒரு காரியத்தை பிரமாதமா பண்றாரு அப்படின்னா நாம் அதை பண்றதுக்கு முயற்சிக்க முடியாம போயிடக்கூடாது. நீங்க எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கணும். அந்தந்த பகுதிகளில் மக்கள் இதுக்காக கிடைச்சாங்கன்னா, அல்லது இது இருக்கக்கூடிய மக்கள் நான் தொடர்பு கொண்டு பேசி சின்னாலப்பட்டி தங்கவேலையாயிட்ட வீடியோ எடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்கெல்லாம் தமிழக ஜோதிடத்துறையில். ஆனால் என்ன, இதுக்கு ஒரு டீம் போகணும், ஒரு டீம் ஆஃப் பீப்புள் போகணும், ஆடியோ செட்டப்பு, வீடியோ செட்டப், இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நம்ம அன்பர்கள் அதுக்கு கைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்படி பலது இருக்கு. நான் உதாரணத்துக்கு தங்கவேலையா சொன்னேன். இப்படி பல இடங்கள்ல பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில ஸ்டார் அகாடமி முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். இதை இன்னும் மேலும் மேலும் சிறப்பா பண்ணணும். ஸோ திட்டமிடுவோம், பார்ப்போம். ஸ்டார் அகாடமி கூடிய சீக்கிரம் அன்பர்கள்லாம் அடைச்சி நம்ம முயற்சி செய்து ஒருத்தரை அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கக்கூடிய ஒரு குறிப்பான ஒரு பெரிய ஜாம்பவன் எல்டி துரைசாமி ஐயா காலபுரத்தில் இருக்கார். அவர் எல்லாமே மாநாடெல்லாம் நடத்திருக்காரு நிறைய. இப்ப வயது முதிர்ச்சி காரணமாக இப்ப அதிகமா பண்ணல. ஆனா அவருடைய கருத்துக்களை மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம யாராவது பேச்சு கேட்டோம் வச்சுங்களேன், அவர் நாடி ஜோதிடத்துல பெரிய ஒரு வித்தகர். ஐயா, நீங்களே முயற்சி எடுத்து நீங்க இது பண்ணுங்க. ஸ்டார் அகாடமி அதற்கான விஷயங்கள் என்ன பண்ணணும்ன்றத சொல்லுங்க, போய் அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இந்த பொக்கிஷங்கள்லாம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது கிடைக்காம போயிடக்கூடாது. அது இது போனுச்சு. இப்படி போக போக என்ன ஆகுன்னா, ஜோதிடம் அது யாராலையும் அழிக்க முடியாது. இதெல்லாம் சாஸ்வதமான விஷயங்கள். எப்படி சூரிய சந்திரன்கள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். ஆனா காலத்துக்கு காலம் இதனுடைய பரிமாணத்துல ஏற்ற இறக்கங்கள் வருது. பாரம்பரியத்தை உதாசீனப்படுத்துவதோ பாரம்பரியத்தை நிராகரிப்பது என்பதோ பல விஷயங்கள் மேலோங்கிறதுக்கு காரணம் நம்ம இதை மக்கள்கிட்ட போதுமான அளவுல கொண்டு போகாதது ஒரு பிரதான காரணம். ஸோ அதனால இப்போ நீங்க அவங்க எல்டிஐயா இருக்காங்கன்னா நீங்க முடிச்ச பிறகு எனக்கு அவங்களுடைய பேசுங்க. நம்ம அவரை எப்படி தொடர்பு கொள்றது என்ன ஏதுன்றதை நம்ம பார்த்து நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இதெல்லாம் இன்னும் உள்ளுக்குள்ள வரணுங்கய்யா. இது ஒரு காலப்பட்டகமா மாறணும் ஸ்டார் அகாடமி அப்படிங்கறதான் எங்களுடைய விருப்பம். யாரையும் இதுல விட்டுறக்கூடாது. இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், இவர் குறைச்சி தெரியும், இவர் அதை சொல்ற இதை சொல்ற அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் கொண்டு வரும், பிரசன்னம் கொண்டு வரும், நாடி கொண்டு வரும், வாஸ்து கொண்டு வரும். இப்படி பல துறைகள்ல இருந்து விஷயங்களை கொண்டு வரோம்னா மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கட்டாயம் உங்க விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கும். இன்னும் சிறப்பு எங்களுக்கு மேலும் மேலும் பணிகள் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கு. ஆனா இதை சிறப்பா பண்ணணுங்கிற உத்வேகத்தோட நல்லா பண்றோம். நன்றிங்கய்யா, நன்றி. எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும் சார். எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும் சார். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கய்யா. பழனியில இருந்து மல்லியசாமிங்க ஐயா. சொல்லுங்க. பரவாயில்லைங்க, சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதுல வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்லைங்க. பட் இருந்தாலும் நிகழ்ச்சிகள் மன நிறைவோட ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்குங்க ஐயா. இது இன்னும் மென்மேலும் நம்ம ஜோதிடத்துறையில இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடியவங்களை கண்டு அதை தேடி பிடிச்சு அவங்கள நிறைய விஷயங்களை இந்த ஜோதிட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஒரு பெரிய பாலமா இருந்துட்டு இருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய செயல். இறைவனுக்கு அடுத்த நிலையில நீங்க இருந்து இயங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவங்க ஐயாவோட வம்சி ஐயாவோட தொடர்பு கொண்டு பேசுறேன். சரிங்க சார், சொல்லுங்க. சாரி, நீங்க ஏதாவது சொல்ல முக்கியமான விஷயம். ஐயா ஆமாங்க. அதாவது நம்ம ஜோதிடத்துறையில இன்னும் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களை எல்லாம் கொண்டு இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லா ஜோதிட மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய பாலமா இருந்து செயல்பட்டு இருக்கீங்க ஐயா. இந்த பணி இறைவனுக்கு அடுத்த நிலையில இருந்து நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இது வாழ்த்துறதுங்கிறத காட்டுல பட் இது நாங்க வணங்கணும் அப்படின்னு தான் சொல்லணும்.
சிறப்பான பணிங்க. இது மென்மேலும் தொடர்வதற்கு இறைவன் வந்து அருள் புரியணும். நன்றிங்க ஐயா. அடுத்து பிரேம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார். இது நீங்க செய்யற வேலை மகத்தான பணின்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு விஷயம் வேண்டாம், எனக்கு நிறைய ஒரு விஷயம் ஆமா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். நான் வந்து இப்போ இதை ரியலைஸ் பண்ணது எப்படி, நானா செல்ஃப் ரியலைஸ் பண்ணேன். எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, நீங்க கடகம் ராமசாமி அவர்களை கூட்டின்னு வந்து நம்ம அந்த ஈவெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டா போச்சு. ஏன்னா அவர்கிட்ட இன்டர்நெட் இல்ல, இருந்தாலும் அந்த ஒரு பதிவு பாத்தீங்கன்னா அந்த திருமண பொருத்தத்தை வந்து பயங்கர அட்டகாசமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு 6 மாசம் கழிச்சோ 8 மாசம் கழிச்சோ அவர் இறைவனடி சேர்ந்தாரு. நான் ஏன் ரியலைஸ் பண்றேன்றத உங்களுக்கு இங்க சொல்றேன். இப்போ நாம நினைச்சாலும் வேற யாரு நினைச்சாலும் அந்த மாதிரி ஒரு செஷனை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொண்டு வர முடியாது. அது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன ஒரு போர்க்கீழியோ அதை விட அதிகமான ஒரு விஷயமோ அந்த ஒரு வீடியோக்குள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷன். அந்த பணி உண்மையாவே அது இட் இஸ் எ டிஃபரன்ஷியேட்டர் ஃபார் யூ சார். அதுதான் நான் வந்து பெரிய விஷயமா பண்றேன். அந்த பணி சொல்ற அவங்க என்ன சொன்னாங்கிறத நம்ம யூடியூப்ல பார்க்க முடியுது. அது இதுதான் சார் இந்த தளத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு வேறுபாடு. இது நீங்க ஒருத்தர் மட்டும் இல்ல, உலக இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு கடற்கோடி இருக்கிற ஒரு இடத்துல கூட போய் நான் எடுத்துட்டு வரேன். இது வந்து என்ன மாதிரி ஒரு ஜோதிடத்தை நோக்கி பயணிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். உங்களுக்கு ஆல்ரெடி இறைவனுடைய அருள் இருக்கு. அதனால இந்த பணி எப்பவுமே இதை விட மேலும் மேலும் நீங்க சிறப்பா எடுத்துட்டு போவீங்கன்னு கண்டிப்பா நான் நம்புறேன். அதுக்கான இறைவனுடையும் பிரார்த்திக்கிறேன் சார். ஏன்னா நீங்க பணம் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றி. ஐயா ஆஸ்ட்ரோ ஜெகநாதன் ஐயா, ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஜெகநாதன் ஐயா, வாங்க உங்க கருத்தை சொல்லுங்க. என்ன சொல்றது சார், ஸ்டார் அகாடமிக்கு ஈடே கிடையாது தான். நல்லா பண்றீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. வாழ்த்து தான் சார் சொல்ல முடியும், வேற என்ன சார் சொல்றது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றதுங்கய்யா. இன்னும் என்ன சார் ஐடியாஸ் வேணுமா சார்? நான் நிச்சயமா ஐடியாஸ் தனியா உங்களுக்கு நான் அனுப்புறேன் சார். ஐடியாஸ் அனுப்புங்க, நிச்சயமா அனுப்புறேன் சார். நிறைய கேள்விகள் அனுப்புங்க. நிச்சயமா அனுப்புறேன் சார். இருக்கு சார், நிறைய கேள்வி இருக்கு சார் என்கிட்ட, அனுப்புறேன் சார். கேள்விகள் தான் பல புதிய பரிமாணத்தை நோக்கி நமக்கு பயணிக்கும். எஸ் சார், எஸ். ஆஸ்ட்ரோ இன்ஜினியர் ஜெகநாதன் சார் அதுல ஒரே நிமிஷம் அம்சியா இணைப்புல வராங்க. சாரி, சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். கேள்வி கேட்டீங்களா சார் நீங்க? குருஜிட்ட நான் கேட்ட கேள்வி எல்லாம் நல்லா இருந்ததா சார்? ரொம்ப அருமையான கேள்விகள். அதுக்காக தான் திரும்ப சொல்றேன். நன்றி. நிறைய இருக்கு சார், நான் கேள்வி புக் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ அடுத்த மாநாட்டுக்கு புக் பண்ணி. சரி, ரைட், ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஸ்டார் அகாடமிக்கு ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸையும் கொடுங்க. நான் கொடுக்குறேன் சார், நிச்சயம் கொண்டு போகணும். தரேன் சார். நன்றி சார். கன்னியப்பன் சார் ஐயா சொல்லுங்க. வணக்கம். மியூட் எடுத்துட்டு பேசுங்கய்யா. மியூட் எடுத்துருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க வந்து இப்ப வகுப்பு சென்னையில மட்டும் நடத்திட்டு இருக்கீங்க ஐயா. இப்ப வந்து நீங்க கோவை, மதுரை எல்லாம் போடுறேன்னு சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியில ஒரு முறை பண்ணோம், ஆயுள் நிர்ணய கணிதம், நம்ம அல்லூர் வெங்கட்ராமையர். இப்ப கோவை எல்லாம் போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குங்களா ஐயா? நீங்க கோவையா? ஆமாங்க ஐயா, நான் திருப்பூர். பண்ணிடுவோம். நீங்களே முன்முயற்சி எடுங்க, ஸ்டார் அகாடமி வந்து பண்றோம். கண்டிப்பாங்க ஐயா, பண்ணித்தரங்க ஐயா, நிச்சயமா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்துல ஷட்பல கணிதம்ங்கிறது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சூழல் நம்மளை அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அம்சியா இணைப்புல வந்துட்டாங்க, அந்த ஒரு நிமிஷம் கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரொம்ப பொருத்தமான
யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் எம்.வி. நரநாராயணன் ஐயா. ஏற்கனவே அவங்க தான் அந்த திருப்பதி தேவஸ்தானத்து பஞ்சாங்க கணிதராக இருக்காங்க. ஷட்பல கணிதம் சம்பந்தமா ஒரு மிகச்சிறந்த நிபுணத்துவம் உள்ளவங்க. ஆனா அவங்களும் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்கள ஒவ்வொரு மாவட்ட வாரியா சென்னையில், மதுரையில், கோவையில் அப்படின்றதுல அவங்களுக்கும் நேரம் மற்ற விஷயங்கள் இடையூறுகள் இருக்கு. இதுக்காக நேரம் ஒதுக்கி அப்போ அன்பர்கள் சில இடங்கள்ல மாவட்ட வாரியா போடுறதுக்கு யோசிப்போம். சில நேரங்கள்ல வேற வழி இல்லை. இதெல்லாம் அடுத்து கற்றுக் கொடுப்பதற்கான ஆட்கள் தயாராகிக்கிட்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் தூரமா இருந்தாலும் சிரத்தை எடுத்து பயணப்பட்டு வாங்க. நீங்க சொன்ன விஷயத்த கவனத்துல கொள்றோம். கோயம்புத்தூர்ல ஏற்கனவே திருச்சியில போட்டிருக்கோம். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அன்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா கவனத்துல கொள்றோம். அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்றதை பார்க்குறோம். ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் சிக்கல் என்னன்னு இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். சென்னையில் 3 இடத்துல கன்சல்டேஷன் ஆஃபீஸ் வச்சு அஸ்ட்ராலஜி முழு நேரமாக அஸ்ட்ராலஜியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 அலுவலக விஷயத்தையும் பார்த்துட்டு அதற்கு மத்தியில் மாதேஸ்வரனையாவுடைய யூடியூப், அதுக்கு மத்தியில் இந்த ஜூம் மீட்டிங், இப்படி பல வேலைகள் பார்க்கறதுனால ஸோ இதற்கும் சேர்த்து கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு. அதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம். நிச்சயமாக மற்ற மாவட்டங்களில் குறிப்பாக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த இடங்களை நடத்துறதுக்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுக்கிறோங்க. நன்றிங்க. நன்றி. வணக்கம். நன்றி. நம்ம இன்னைக்கு சிறப்புரை பேச்சாளர் ஐயா இணைப்புல வந்துட்டாங்க. ஐயா அம்சி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா நீங்க உங்க வீடியோவை ஆன் பண்ணுங்கய்யா. அன்மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. சரி, ரைட், ஓகே. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் கடந்துட்டோம். சரி, இருந்தாலும் நீங்க தூரத்துல இருந்து பயணப்பட்டு வந்திருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியை நம்ம துவக்கிறோம். சரி, ரைட், ஓகே. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் உங்க மொபைல்ல வந்திருக்கீங்களா, லேப்டாப்ல வந்திருக்கீங்களாங்கய்யா? மொபைல்ல வந்திருக்கேன் சார். லேப்டாப் இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். நான் இது முதல்ல இது வந்துருச்சு, அப்புறம் ரெண்டாவது வரேன். சரி, மொபைல் உங்க ஃபேஸ்க்கு கொஞ்சம் கரெக்ட் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இப்போ சரியாயிட்டா சார்? ரைட், ஓகே. ஓகே, சரி சார். அப்படியே ஆரம்பிக்கலாமா சார்? ஓகே, நன்றி. நம்ம ஏற்கனவே நீண்ட நேரம் ஆயிடுது. நிகழ்ச்சியோட துவக்கத்துக்கு போயிடுவோம். ஸோ இது ஸ்டார் அகாடமியுடைய 61வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இத்தனை கூட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்த அன்பர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்புரையின் தலைப்பு பிரசன்னங்களின் பரிணாமம். ஸோ இதை பிரசன்னம் சம்பந்தமாக யார் பண்ணால் சிறப்பாக இருக்குன்னு யோசித்தோம். ஸோ ஐயா அம்சி விவேகானந்தன் ஐயா அன்னைக்கு ஸ்டார் அகாடமி சார்பில் இப்படி ஒரு இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அம்சிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஆக்சுவலாக கேரளாவெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அம்சி நாராயணன் பிள்ளை. ஸோ இன்றைக்கு நம்ம நாராயண பிள்ளை தானுங்கய்யா? இன்றைக்கு நாம இங்க தமிழ் வாழ்த்து பாடல், தமிழ் பாடல் பாடுறோம் இல்லையா, தமிழ்தாய் வாழ்த்து. ஸோ அந்த மாதிரி கேரளாவில் வாருங்கள் வாருங்கள் சகோதரர்களே அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப பிரபலமானது. அதை எழுதியவர் சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர தாகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த பாடல் பெரும் உதவியா இருந்துச்சு. திரு அம்சி நாராயண பிள்ளை ஐயா.
ஸோ அந்த கிராமத்துல தான் நம்ம ஐயாவும் பிறந்திருக்காங்க. ஸோ அதனால கிராமத்தோட பேரையும் சேர்த்து அம்சி விவேகானந்தன் வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அவங்க தகப்பனார் SV கோலப்பா ஒரு பிரபலமான ஜோதிடர். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவத்சலா ஐயாவுக்கு ஜோதிடம் பார்த்தவங்க. அம்சி ஜோதிடர்னு அவரை சொல்லுவாங்க. அந்த ஊர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது. ஸோ நான் கூட ஐயாவிட்ட பேசும்போது இந்த அம்சிங்கிறது என்னன்னு கேட்டேன். ஏன்னா வம்சி அப்படின்னா கிருஷ்ணரை அடையாளப்படுத்தும், அம்சின்னா என்னங்க என்பதான் இந்த ஊரோட பின்புலத்தை சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 1971 மே மாதம் பிறந்திருக்காங்க நம்ம அம்சி விவேகானந்தன் ஐயா நாகர்கோவில்ல. தகப்பனார் பெயர் SV கோலப்பா, பிரபலமான ஜோதிடர். கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அம்சி ஜோதிடர் அல்லது SV கோலப்பான்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த ஜோதிடத்துறையில ஆர்வம் உள்ளவங்க. தாயார் பெயர் தெய்வானை. குருநாதர் பிரசன்ன ஜோதிடத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை ஜோதிடர். கன்னியாகுமரி மிக பிரபலமான பத்மகுமார் அவங்க தான் ஐயாவுக்கு குரு ஜோதிடத்துக்கு. பிரசன்னமும் அவற்றிலிருந்து தான் ஐயா கற்றுக்கொண்டார்கள். 30 வருஷங்களாக இந்த ஜோதிடத்துறையில் இருக்காங்க. ஜோதிடம் பார்த்துட்டு வராங்க. அஷ்டமங்கலம், குடும்ப பிரசன்னம் இதெல்லாம் நிபுணத்துவம் உள்ளவங்க. மலையாளம் நன்கு தெரியும், தமிழ், சமஸ்கிருதம் இந்த விஷயங்கள், இந்த மொழிகள்லாம் நன்கு அறிந்தவர்கள். சமஸ்கிருதத்திலிருந்து மலையாளத்துக்கும், மலையாளத்திலிருந்து தமிழ், சமஸ்கிருதத்திலிருந்து மலையாளத்துக்கு கிருஷ்ணீயம் அப்படிங்கிற புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. அத மலையாளத்திலிருந்து ஐயா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி பிரசன்னத்துல திரேக்கானத்தின் மூலம் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும், குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுல மிகச்சிறந்த நிபுணத்துவம் உள்ளவங்க. இந்த திதி, நட்சத்திரம், நிமித்தம் இதையெல்லாம் பிரசன்னத்துக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல மிக சிறப்பான ஒரு அனுபவமும் ஆழ்ந்த திறனும் உள்ளவங்க. காஞ்சி மடத்தினுடைய இதாக இருந்த ஜெயேந்திரர் அவர்கள் அவங்க இறப்பதற்கு முன்பாக இந்த சந்திர கிரகணம் இப்படி ஒரு மகானுடைய இறப்பை அடையாளப்படுத்துதுன்னு சுட்டி காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவங்க இந்த சந்திர கிரகண காலங்களில் அவங்களுடைய பேரை நேரடியாக சொல்லாமல் தமிழ் கலை வல்லுவர் ஒருவருடைய இறப்பை இது அடையாளப்படுத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பிரசன்னத்தில் நிபுணத்துவம் உள்ளவங்க, ஜோதிடத்தில் நீண்ட நெடுங்காலமாக அனுபவம் உள்ளவங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவங்க ஊர்ல இருந்து வந்து இந்த இன்டர்நெட் விஷயத்துக்காக இங்க டவுனுக்கு வந்ததுனால ஒரு தாமதம் இருந்தாலும் அதை நம்ம ஆக்கப்பூர்வமா ஒரு ஸ்டார் அகாடமியோட டிஸ்கஷனுக்காக பயன்படுத்திக்க முடிஞ்சது. மிக்க நன்றி ஐயா. நீங்க உங்க நிகழ்ச்சியை தொடரலாம். மேடை உங்க வசம் ஒப்படைக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. மியூட்ல இருக்குங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் தர்மணஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வித்யானாம் ஹைகிரீவம் பாஸ்மஹே. ஸ்டார் அகாடமிக்கு அந்த குழுமத்தின் தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த குழுமத்தின் உறுப்பினராக இருக்கின்ற, வாசகர்களாக இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் பிரசன்னத்தின் பரிமாணம் என்ற தலைப்பிலே நாம் பிரசன்னம் சம்பந்தமான சில ஆழ்ந்த கருத்துக்களை தெரிய இருக்கின்றோம். ஜோடு சாஸ்திரமானது ஜாதகம், கோலம், நிமித்தம், பிரஸ்னம், முகூர்த்தம், கணிதம் என்று சொல்லக்கூடிய 6 பெரும் பிரிவுகளை கொண்டது. இந்த 6 பெரும் பிரிவுகளில் பிரசன்னம் தான்
ஜோடுகளுக்கு இன்றியமையாது என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அதாவது ஜாதகம், கோலம், நிமித்தம், பிரசன்னம், முகூர்த்தம், கணிதம் என்று சொல்லக்கூடிய 6 பிரிவுகளிலும் பிரசன்னமே மிக இன்றியமையாதது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பிரசன்னம் என்பது ஜோடத்தில் முதலில் துவங்கிய ஒரு பகுதியா அல்லது விஞ்ஞானத்தின் முதல் படியா என்று நாம் ஆய்வு செய்தோம் என்றால் இரண்டும் சரி என்று நாம் சொல்ல வேண்டும். காரணம், தனக்கு புலப்படாதவற்றை, கண்ணுக்கு தெரியாதவற்றை, மனித சமூகம் அறிந்து கொள்ள முடியாதவற்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு விஞ்ஞானத்தின் தேடுதலின் முதல் படிதான் பிரசன்ன சாஸ்திரம். எடுத்துக்காட்டாக இன்றைய விஞ்ஞானம் உடலில் உள் இருக்கின்ற மாற்றங்கள், வியாதிகளின் தன்மைகளை இவைகளை அறிவதற்காக விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து உள்ளது. ஆனால் அதற்கு முன்பாக இதனை அறிந்து கொள்வதற்கு ஒரு உபாயத்தின் ஆரம்பத்தை உருவாக்கி வைத்தது ஜோட சாஸ்திரம்தான் என்பதில் எல்லளவும் மையமில்லை. இந்த பிரசன்ன சாஸ்திரத்திலே பல படிநிலைகள் இருக்கின்றன. அஷ்டமங்கல பிரசன்னம், சாமானிய பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், இப்படி எண்ணற்ற பிரசன்னங்கள் இருந்தாலும் கூட பிரசனம் என்றாலே ஆரூடமும் அதுபோன்று உதய ராசியும் சத்துரு ராசியும் இன்றியமையாததாக சாஸ்திரம் சொல்கின்றது. அதாவது வந்திருக்கும் நபர்களுக்கு ஆரூடத்தின் மூலமாக பலனுரைப்பது, உதயராசியின் மூலமாக பலனுரைப்பது என்பது நாம் மறைவாக இருக்கின்ற பொருள் எது, அதனை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கான விதிமுறைகள் என்ன, மறைவாக இருக்கின்ற பொருள் எத்தகையது, அது உயிரற்றதா உயிருள்ளதா, உயிர் உள்ள பொருள் என்றால் அது மனிதனா விலங்கினமா, உயிரற்ற பொருளாக இருந்தால் என்றால் அது தாதுவா ஜீவனா மூலப்பொருளா, இவற்றையெல்லாம் எப்படி ஆய்வு செய்வது என்பதற்கான விதிமுறைகளை எல்லாம் சாஸ்திரங்கள் வகுத்து வழங்குகின்றன. புராதன நூல்களை நாம், பிரசன்ன சாஸ்திர நூல்களை நாம் ஆய்வு செய்வோம் என்றால் கிருஷ்ணீயமும் தமிழில் சிலேந்திரமாலையும் மிக பழமையான இன்றியமையாத ஒரு நூலாக சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் அந்த பிரசன்ன சாஸ்திரத்தினுடைய பரிணாமமாக வளர்ச்சி பெற்ற பிரசன்ன மார்க்க நூல் பிரசன்னத்திற்கு ஒரு ஆதாரமாக நூலாக வண்டி சமூகத்திற்கு பலவிதமாக பயன் பெறுகின்ற பரிணமிக்கப்பட்ட ஒரு சாஸ்திர நூல் என்பதில் எல்லளவும் மையமில்லை. நஷ்ட பிரசனத்தின் மூலமாக காணாமல் இருக்கின்ற பொருள் எங்கே இருக்கின்றது, தொலைந்த பொருள் எங்கே இருக்கின்றது, ஒரு நபரை காணவில்லை, தொலைந்த நபர் உயிரோடு இருக்கின்றாரா, அவர் எங்கிருக்கின்றார், அவர் இறந்து விட்டாரா, அவர் இருக்கின்ற ஊர் எது என்பதனை அறிவதற்கும் துல்லியமாக பிரசன்னத்தை, அதாவது இன்றைய விஞ்ஞானத்தை விட மிக துல்லியமாக பலன் சொல்வதற்கு அவை பயனாகின்றன. இதை விடவும் பரிணாமமாக ஒருவருடைய நட்சத்திரத்தை தெரியவில்லை, ஜாதகம் தெரியவில்லை என்றால் அவற்றையும் கணிதமிட்டு அவர் பிறந்த டேட்டையே கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு ஜோட சாஸ்திரத்திலே கணிதங்கள் இருக்கின்றன. அதுபோன்று வயிற்றில் இருக்கின்ற பொண் ஆணா, அல்ல வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையானது ஆணா பெண்ணா, அது என் நிலையில் இருக்கின்றது, பிரசவமானது எப்போது ஏற்படும் என்பதற்கு கூட கணிதம் விட்டு அதனை அறிவதற்கான கணிதங்கள் இருக்கின்றன. வியாதியானது எதனால் ஏற்பட்டது, எந்த உறுப்பில் ஏற்பட்டது, இந்த வியாதி எப்போது தீரும், இந்த வியாதி குணமடையுமா அல்லது இந்த வியாதியால் மரணம் ஏற்படுமா என்பது அறிவதற்கு கூட பிரசன்ன மார்க்காவிலே பல விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எவற்றையும் நாம்
ஆய்வு செய்வதற்கு பிரசன சாஸ்திரம் மிக இன்றியமையாததாக விளங்குகிறது. அதிலும் கேரளாவிலே கிருஷ்ணீய சாஸ்திரத்தை மிக சிறப்பான ஒரு சாஸ்திரமாக சொல்லுவார்கள். கேரள ஜோதிடர்கள் 2 நூல்களை மட்டும்தான் கற்றுக்கொள்கின்றார்கள். ஒன்று வராக கோரை, ஒன்று கிருஷ்ணியம், ஒன்று பிரசனமாக்கம் என்னும் 3 நூல்களைத்தான் கற்றுக்கொள்கின்றார்கள். எவரொருவர் பிரசன்னமார்க்க நூலை ஐயா ஐயா உங்க ஸ்பீச் ஸ்ட்ரக் ஆகி இருக்குங்கய்யா. ஐயா ஒரு சிறப்பான நூல் என்றால் அது கிருஷ்ணீய சாஸ்திர நூலையே சொல்ல வேண்டும். என்ன சார் ஏதோ சொல்ல வந்தீங்க? ஆமா, உங்க அதான் இன்டர்நெட் லோ காமிச்சது, இடையில ஒரு நிமிஷம் நீங்க பேசுனது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. திரும்ப ஒரு ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணுங்க. அது சொன்னது என்னன்னு சரியா யாருக்குமே கேட்கல, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. நீங்க உங்க இத பொசிஷன் கரெக்டா வைங்க. மொபைல உங்க தலை பாதிக்கு மேல தெரியல. கொஞ்சம் அங்க உதவிக்கு யாரு இருக்காங்களா? இல்ல, இருக்காங்க சார். அவங்க ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து வரட்டுமா? இப்ப ஓகே. நீங்க என்ன உங்க முகம் தலைக்கு மேல மறைக்கிறது. ரைட். ஓகே. டிவி எப்படி வரும்? ஓகே ஓகே. இப்ப தெரியுது சார்? ஓகேங்கய்யா. ஓகே. ஐயா உங்கள் பின்னால இருக்கிற விளக்கை அணைச்சிடுங்க. அந்த பேக்ல இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து அணைச்சிடுங்க. டியூப் லைட். ஆமா, வாசல் பக்கத்துல டியூப் லைட் அணைச்சா இந்த உங்க முகம் நல்லா தெரியும். ஓகே சார், ஒரே நிமிஷம். டிஸ்னினா டிஸ்னி டிவி இருக்குது. என்ன லைட்? ஓகே சார். சீரியல்னால டிவி லைட் டிவி இருக்குல்ல, அந்த லைட் எவ்வளவு பின்னால இருக்கு? பின்னால அந்த ஒரு லைட் மட்டும். ஜூம் வந்து ஐடி வேணுமா உங்களுக்கு? ஐடி ஒண்ணு சொல்லுங்க சார். நான் வேற இதுல இருந்து வரேன், லேப்டாப்ல வரேன். ஐடியில அதான் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே வந்துடலாம். அப்படியா? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி நான் ஒரு லேப்டாப்ல வரட்டுமா? சரி வாங்க. இப்ப கிளீனா இருக்கு. நீங்க உங்க முகத்தை இதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. பேசுற தெளிவு இருக்கா சார்? கிளீனா கேக்குது. ஓகே, நீங்க தொடருங்க. அந்த லேப்டாப்ல ரெடி பண்ண சொல்லுங்க. பிரசனத்தை எளிமைப்படுத்துவதற்கு மிக ஒரு சிறந்த நூல் என்றால் அது கிருஷ்ணீயம் என்றுதான் சொல்ல வேண்டும். திருப்பூரிலே கண்ணன் என்ற ஒரு ஜோதிடர் இருக்கின்றார். மிக சிறந்த GMB ஆர்வலம் சொல்வதில் அல்லவர். அவர் என்னால் எழுதப்பட்ட அந்த கிருஷ்ணீய நூலை கற்றுக்கொண்டு அதனுடைய விதிகளை சதா கற்றுக்கொண்டே இருப்பாராம். ஒருமுறை அவரை பிரசனம் பார்ப்பதற்காக ஒரு குடும்பத்தினர் வந்தபோது இவர் சொல்லியிருக்கின்றார். அப்போது அவர்களுக்கு ஒரு சந்தேகம். அவர்கள் வீட்டில் சிறிய அளவில் சில ஜுவல்களை காணவில்லை. அது எங்கே இருக்கின்றது என்று அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை. இவர் ஆருடம் போட்டு உங்கள் வீட்டின் அலமாரியின் தாழ்த்தளத்தில் துணிகளின் அடியில் அந்த ஜுவல் உள்ளது என்று சொல்லி இருக்கின்றார். 2-3 ஆண்டுகளாக தொலைந்து போன பொருள், கண்டுபிடிக்க முடியாது இருந்தது. அவர்கள் நேரடியாக வீட்டிற்கு சென்று அந்த ஜோதிடர் சொன்ன அந்த இடத்திலிருந்து அந்த ஜுவலை எடுக்கின்றார். இது எப்படி சொல்ல முடிந்தது என்று அவர் சொல்கின்றார். பிரசன்ன மார்க்காவிலே கோரா சாஸ்திரத்திலும் ஒரு விதி சொல்லப்பட்டுள்ளது. ஒரு பொருள் அது மேல்தளத்தில் இருக்கின்றதா, கீழ்த்தளத்தில் இருக்கின்றதா, இல்லை இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றதா என்பதை அறிவதற்கு ஒரு உபாயம் ஒன்றை சொல்கின்றார். என்னவென்றால், சூரியன் நின்ற ராசிக்கு முந்தைய ராசியும் அதனுடைய கேந்திர ராசிகளும் மேல்நோக்கு ராசிகள் எனப்படும். அவை மேலிருப்பவை என்று நாம் உணர வேண்டும். அதாவது சூரியன் தற்போது மிதுன ராசியில் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், ரிஷப ராசியும் அதிலிருந்து ரிஷபம், சிங்கம், விருச்சிகம், கும்பம் இவை மேலிருப்பவை.
சூரியன் நின்ற ராசியும் அதனுடைய கேந்திர ராசிகளும் கீழ் இருப்பவை. சூரியன் வரை இருக்கின்ற ராசியும் அதனுடைய கேந்திர ராசிகளும் சமதளத்தில் இருப்பவை. இங்கே நாம் தேடுதலுக்குரிய கிரகம் அல்லது தேடுதலுக்குரிய ஆரூடமானது ஊர்த்தமுக ராசியாக, அதாவது மேல் நோக்கும் ராசியாக இருந்தால் பொருளானது மேல் தளத்தில் உள்ளது என்றும், அதோமுக ராசியாக இருந்தால் கீழ்த்தளத்தில் உள்ளது என்றும் நாம் உணர வேண்டும். எளிமையாக நாம் இப்போது சொல்வது என்றால், ஒருவர் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்றார். 2-3 நிலைகள் உள்ள அவருடைய வீடு. அவர் மேல்தளத்தில் இருக்கின்றாரா, மாடியில் இருக்கின்றாரா, தாழ்த்தளத்தில் இருக்கின்றாரா என்று நாம் இங்கிருந்தே ஆர்வம் பார்த்து சொல்ல முடியும். அதற்கு உபாயமாகின்ற ஒரு சூத்திரம் தான் இந்த ஊர்த்தமுக அதோமுகம் திரியமுகம் விதி. ஒரு பொருளை காணவில்லை, அந்த பொருள் எங்கே இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால், அது மேல்தளத்தில் இருக்கின்றதா தாழ்த்தளத்தில் இருக்கின்றதா என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆரூடம் ஊர்த்தமுக ராசியாக இருக்க அல்லது ஆரூட ராசிக்கு 4ஆம் வீட்டிற்குடையவன் ஊர்த்தமுக ராசியா இருக்க பொருளானது மேல் பகுதியில் உள்ளது, அதுவும் கீழ்த்தளத்தில் உள்ளது. இப்படியெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரசனம் சொல்வதற்கு இப்படி அந்த கிருஷ்ணிய சாஸ்திரத்திலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புரோஷித பிரசன்னம், கேக்குதுங்கய்யா, பேசலாம். புரோஷித பிரசன்னம் என்பது காணாமல் போனவரை குறித்த அல்லது தொலைந்து போனவரை குறித்த விவரங்களை சொல்வதற்கான அமைப்புகளை கொண்டதுதான் புரோஷித பிரசனம் என்று சொல்லுவார்கள். அதாவது கிருஷ்ணயத்திலிருந்து ஒரு பாடலை நான் இங்கே முன்வைக்கின்றேன். கிரகதா சஷ்டே ஜாமித்ரகே கண்டகஸ்தை சௌமிய கிரகை பிரவாசி சுகமாயாதி சுரஸ்துவவிதம். ஒருவருக்கு ஆர்வம் பார்க்கின்ற வேலை, ஒருவரை காணவில்லை, அவருக்காக நாம் ஆர்வம் பார்க்கிறோம். ஆர்வம் பார்க்கின்ற வேளையிலே கிரகதா சஷ்டே 6லோ 7லோ ஒரு கிரகம் அமர்ந்திருக்க வேண்டும். கேந்திரங்களில் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் காணாமல் சென்றவர் அல்லது தொலைந்தவர் உயிரோடு உள்ளார் என்று நாம் சொல்ல வேண்டும். மாறாக பிருஷ்டோதயே பாபதிஷ்டே சுபதிருஷ்டி வருஜிதே லக்னாசஷ்ட யதாபாவே யாதுஸ் நிதனம் வதேது. பிருஷ்டோதய ராசிகளாகிய மேஷம், ரிஷபம், கர்க்கடகம், தனு, மகரம் என்னும் ராசிகள் ஆரூடமாக இருக்க வேண்டும். அந்த ராசியை, ஆரூட ராசியை பாவகிரகங்கள் பார்க்க வேண்டும். பிரஷ்டோதய பாவதிஷ்டி சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும். இவ்வகையான அமைப்பு காணப்பட்டால் தொலைந்து போனவர் இறந்துவிட்டார், உயிரோடு இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி எளிமையான ஓரிரு ஸ்லோகங்களால் அப்படி சரியான துல்லியமான பலனை சொல்வதற்கு இந்த கிருஷ்ணிய பிரசன்ன சாஸ்திரம் நமக்கு பயனாகின்றது. ஆனால் பிரசன்ன மார்க்காவின் நிலை வேறாக இருக்கின்றது. பிரசன்ன மார்க்காவிலே ஒரு குடும்பத்தை ஏதேனும் தோஷங்கள் இருக்கின்றனவா, குடும்பத்தை பாதிக்கின்ற தோஷங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா, குலதெய்வத்தை வணங்காதனால் தோஷம் இருக்கின்றனவா, அல்லது எவரேனும் சூனியம் வைத்ததனால் எதிரிகளின் அபிச்சார தோஷத்தினாலே அவருக்கு தீமை இருக்கின்றதா, அல்லது தெய்வ கோபத்தினால் தோஷம் இருக்கின்றதா, தாயின் சாபம் உள்ளதா அல்லது தந்தையின் சாபம் உள்ளதா, பிதர்களுடைய சாபம் உள்ளதா என்பதெல்லாம் கண்டறிவதற்கு இந்த பிரசன்ன மார்க்காவிலே சொல்லப்பட்ட விதிகள் நமக்கு பயனாகின்றன. பிரசன்ன மார்க்காக சொல்லுகின்ற அந்த பிரசன்னத்தினுடைய பரிணாமம் என்பது வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இவற்றில் இருந்தெல்லாம் நமக்கு பலனாக கிடைக்கிறது. என்னிடம் ஒரு முறை என்னுடைய உறவினர் ஒருவருக்காக பிரசனம் கேட்க வேண்டும் என்று அலைபேசியில் அணுகினார்.
அப்போது நான் அவரிடம் கேட்டது, தங்களிடம் பிரசனம் பார்க்க சொன்னது ஒரு ஆடிட்டரா என்று கேட்டேன். ஆம், இது எப்படி பிரசனத்தால் சொல்ல முடியும் என்று கேட்டார்கள். அந்த அந்த பிரபலமான அவரிடம் இந்த விஷயத்தை சொன்ன போது அவர் நம்பவே இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் தான் சொல்லியிருப்ப, அவரால் பிரசனத்தால் சொல்ல முடியாது என்றார்களாம். நான் எப்படி அதனை சொன்னேன் என்றால், அவர் அழைத்த நேரத்தின் நட்சத்திரத்திற்குரிய பலன், நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்டுள்ள பொது பலன்களை அப்படியே மாற்றி நாம் திரித்து அதனை சமயோஜிதமாக பிரசனம் கேட்பவருக்கு நாம் சொல்ல வேண்டும். பிரசனத்திலே பிரிச்சை நேரம் என்று சொல்லுவார். பிரிச்சா நிற்கமா மார்க்கா மந்திரகதிக்கு பிரஸ்னக்கிரியா சம்பவம். பிரிச்சா சமயம் என்பது ஒருவர் எனக்கு பிரசனம் பார்க்க வேண்டும் என்று ஜோதிடரை முதலாக அழைக்கும் வேளை என்ன திதி இருக்கின்றதோ, முகூர்த்த நேரம் எப்படி இருக்கின்றதோ, அதன் அடிப்படையில் அதனை உணர்ந்து பிரசனம் சொல்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை உணர்ந்து பிரசனம் சொல்வதன் மூலமாக துல்லிய பலன்களை சொல்ல முடியும் என்பதுதான். எடுத்துக்காட்டாக இன்றைய தமிழக ஜோதிடர்களில் பிரபலமான ஒரு என்னால் மதிப்புக்குரியவராக போற்றப்படுகின்ற அன்பர் ஒருவர் ஒரு இடத்திற்கு பிரசனம் சொல்வதற்காக என்னை அழைத்து சென்றார்கள். நாங்கள் அங்கே சென்றோம். அப்போது நான் எப்போதுமே முதலாக அவர்கள் பிரச்சனை என்பது நேரடியாக ஜோதிடரை அணுகி எங்கள் வீட்டில் நீங்கள் பிரசனம் பார்க்க வர வேண்டும் என்று அழைப்புதல் விட வேண்டும். தட்டு வைத்து பழம் தட்சணை வைத்து அவர்களை அழைக்க வேண்டும். இதுதான் ஒரு வரைமுறை. அப்படி வரைமுறை இல்லாத போது நாம் அலைபேசியில் முதலாக நம்மை அணுகிய நேரத்தை குறித்து வைத்துக் கொண்டு அதற்கான வாரம் எது, நட்சத்திரம் எது, திதி எது, அதனுடைய அதற்காக உரிய பலன்களை நாம் எப்படி சொல்வது என்பதெல்லாம் நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நான் குறித்து வைத்துக் கொண்டேன். அப்போது அவர் அழைத்த அன்றைய தினம் கேட்டை அல்லது மூலம் என்ற நட்சத்திரம் என்று நினைக்கின்றேன். நான் என்றுமே இப்படி நோட் தயார் செய்வதில்லை. ஆனால் அன்றைய தினம் ஜாதக பாரஜாத நூலில் இருந்து சில நோட் உயிரிழப்பர் முதற்காலும் பூசத்திரையிரண்டும் உன்னான உத்தரத்துக்காலும் உயிரிழப்பர் தந்ததாய் புத்திரனை பெற்றெடுத்த போது என்று சாஸ்திரம் சொல்லப்பட்டது. இதுபோன்று கேட்ட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் அதனை 10 நாழிகையாக அதற்கு ஒவ்வொன்றிற்கும் பலன் சொல்லப்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் அழைத்த அந்த நேரத்தில் அந்த ஜாதக பாரஜாத நூல் சொல்லப்பட்டிருந்தது வேலைக்காரருக்கு தீவை தரும் காலம் என்று அந்த நூலில் சொல்லப்பட்டது. எனவே நான் அப்போது கேட்டேன், இங்கே ஒரு வேலைக்காரர் இறந்துள்ளாரா என்று கேட்ட போது ஆமையா ஒரு வேலைக்காரர் இறந்து விட்டார் என்று சொன்னார். அதுதான் இங்கே பிரச்சனை என்று சொன்னார்கள். அடுத்ததாக பிரசனத்திற்கு 32 முகூர்த்தங்களுக்கு விளக்கப்பட்ட 32 விதமான தோஷங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று யகார்கள தோஷம். அந்த யகார்கள வேளையிலே நாம் முகூர்த்தம் வைத்தால் கடுமையான விளைவுகள் வரும். அந்த யகார்கள நேரத்தில் ஒரு பிரசனம் வந்தார் என்றால் அவர் குடும்பத்தில் துர்மரணத்தில் இறந்த ஆத்மா ஒன்று உள்ளது என்று சொல்ல வேண்டும். நான் இப்போது இரண்டையும் இணைத்து பலன் சொன்னேன். உங்கள் வீட்டின் வேலையால் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னதும் அதிர்ச்சியாகிவிட்டார்கள். அதுவும் அங்கு அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த யகார்கள தோஷம் என்னவென்று நாம் தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும். யகார்கள தோஷம் என்ன? அந்த யகார்கள தோஷத்தினுடைய திதிஸ்புடம், அந்த ஸ்புடமானது திதிஸ்புடம் அல்ல, யகார்கள ஸ்புடத்தினுடைய ஸ்புடத்தினுடைய திரைக்கான வடிவத்தை நான் பார்த்த போது மேடராசியிலே முதல் திரைக்காணத்தில் இருந்தது. மேடராசியின் முதல் திரைக்கான வடிவம் என்ன? ஹட்யாம், அதாவது கையில் கோடாரியை தாங்கி பெண் வஸ்திரம் உடுத்து ரட்சிக்கின்ற வடிவம். எனவே ஒருவரை ரட்சிப்பதற்காக, ஒருவரை பாதுகாப்பதற்காக இவரை கொண்டுள்ளார்கள் என்று சொன்ன போது ஆமையா, இங்குள்ள வேலைக்காரர்கள்
காரர் இங்குள்ள ஒரு நபரை தொல்லை செய்த போது அதனை பொறுக்க முடியாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வீட்டின் நபர் அவரை தடியால் தாக்கி கொன்றார் என்று சொன்னார். இப்படி அந்த பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படித்தான் ஒரு தனிநபரை பாதிக்கின்ற தோஷங்கள் என்ன என்று நாம் கண்டறிய முடியும். அதுபோன்று அவர் முதலாக அணுகிய அந்த திதியின் மூலமாக, ஏன் திதியின் மூலமாக அவருடைய ஜாதி என்ன, கோத்திரம் என்று ஏது என்று சொன்ன பிரச்சனைகள் கூட இருக்கின்றது. அதுபோன்று அவருடைய பூர்வீக வீட்டை இதை திதிச்சுப்படத்தாலே அவருடைய வீடானது காட்டின் பெயர் உள்ளது என்று சொன்ன போது அவருடைய வீடானது காட்டு தோட்டம் என்று சொன்னார்கள். இப்படி பல பல பலன் சொல்வதற்கு மிக அற்புதமாக திரைக்காணவும் திதி, வாரம், நட்சத்திரம் இவையும் நமக்கு பலனாகின்றன. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், நான் ஒருமுறை மும்பையில் பிரசனம் பார்த்த போது கும்பம் ஆரூடமாக 4ஆம் வீட்டிற்குடையவன் மிதுன ராசியிலே கடை திரைக்காணத்தில் அமர்ந்திருந்தான். அதாவது ஒரு ஆரூடம் பார்க்கின்ற வேளையிலே அந்த ஆரூடத்தில் உதயமான திரைக்காணம், பாவங்களில் உதயமான திரைக்காணம், பாவாதிபதி நின்ற திரைக்காணமும் அந்த பாப பலனின் உண்மை தன்மையை நமக்கு விளக்கும். இங்கே 4ஆம் வீடு என்பது அவர் வாழும் பகுதியை குறிக்கும் அல்லவா? அந்த 4ஆம் வீட்டின் அதிபதி மிதுன ராசியிலே அந்த திரைக்காணத்தில் இருந்த போது நான் கேட்டேன், நீங்கள் பிரபலமான ஒரு பாடகருடைய வீட்டின் அருகில் வாழ்கின்றன, நாம் ஆஷா போஸ்லே அவருடைய என்று சொன்னார். மிக ஒரு உண்மையாக விட்டது. அது எப்படி கூறினேன்? சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்குடையவன் மிதுன ராசியிலே கடை திரைக்காலத்தில் இருந்தார். கடை திரைக்காலம் என்ன சொல்கின்றது? பூஷிதோ வர்ணங்கள் பகிரத்திரை பக்ததுர கவசகா நிறுத்தம் ஆயுத கலாசவித்தான், அது கலை முதலிய நிறுத்தம், வாத்தியம் மற்றும் கலை வல்லுநராக இருப்பார் என்று சொல்கின்றார். எனவே இவர் வாழும் பகுதி ஒரு பாடகர் அல்லது நடிகர் வாழ்கின்ற வீட்டின் அருகாமை இருக்கலாம் என்பதனை அனுமானித்து அதே வேளையில் கேட்கும் போது பாடகரான் என்று கேட்டது மிக சரியாகவே அமைந்தது. இப்படி பலவிதமான இவற்றை கண்டறிவதற்கு சமீபத்தில், அதாவது பிரசன மார்க்கத்தை போன்று மற்றொரு நூல், எளிமையான ஒரு பிரசனம் கற்றுக்கொள்வதற்கு, அடுத்த கட்டமான ஒரு பிரசனத்தை எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு மலையாள நூலில் பயனாகுவது பிரசன்ன ரீதி. பிரசன்ன ரீதியுடைய பாடல்கள் பார்த்தீர்கள் என்றால் எளிய மலையாளத்தில் இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு வருகின்ற வியாதி உடலில் ஏற்படுகின்ற பாத பித்த கவம் என்னும் அவற்றால் ஏற்படுவதா, அல்லது அதை மீறி வெளியிலிருந்து ஏதேனும் காத்து கருப்பு போன்ற தீமைகளால் ஏற்பட்டா என்பதை கண்டறிவது எப்படி? சிலருக்கு பார்த்தீர்கள் என்றால் மருந்து உண்ண என்றுமே வியாதி தீராத ஒரு நிலையில் இருக்கும். மருத்துவத்தால் அதற்கு எந்த ஒரு பதிலையும் காரணத்தையும் சொல்ல முடியாது. அதே நிலையிலே அதற்கு பிரசன்ன மார்க்க நூல் சொல்வது அதற்கென ஒரு பகுதியை கொடுத்திருக்கின்றார்கள். திருஷ்டிபாதா லட்சணம், அதாவது கண்ணுக்கு தெரியாத தீய தேவ சக்திகள் இவரை பார்த்ததன் மூலமாக, இவரை பிடிப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற காத்து கருப்பு என்று சொல்வார்களே, அது இவர் உடலில் இருக்கின்றதா, அது எத்தகைய தன்மை எது என்பதெல்லாம் அறிவதற்கு கூட பிரசன்ன மார்க்காவிலே சாஸ்திர விதிமுறைகள் நமக்கு சொல்லப்படும். எடுத்துக்காட்டாக, ஒருவருக்கு ஆரூடம் பார்க்கின்ற வேளையிலே ஆரூடமானது சரராசியாக இருந்து 7ல் செவ்வாய் இருந்தது என்றால் அது என்ன சொல்கின்றது என்றால் இவருக்கு காத்து கருப்பு பிடித்து உள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோன்று ஒருவருக்கு மனநோய் ஏற்பட்டுள்ளது என்றால் என்ன காரணத்தினால் அந்த மனநோய் ஏற்பட்டுள்ளது என்பதனை கண்டறிவதற்கும் பிரசன்ன மார்க்க நூல் என்று சாஸ்திரங்களும் சில விதிமுறைகளும் சொல்கின்றன.
ஒருவருக்கு பிரசனம் பார்க்கின்ற வேளையிலே ஆருடத்திற்கு 4ஆம் வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது, பாதகாதிபதி 4இல் இருப்பது, இவை ஒருவருக்கு குலதேவதை அல்லது 4ஆம் வீட்டோடும் பாதகாதிபதியும் ஒன்றிணைவது, இவை அவருக்கு குலதேவதை குற்றம் இருப்பதாக சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லும். ஆனால் கிருஷ்ணிய பிரசன சாஸ்திரத்திலே இந்த பேய்களை குறித்தோ அல்லது தேவ பிரசனத்தை குறித்தோ வேறு ஒன்றும் இல்லை. அது பொதுவான அடிப்படையான ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கான சாஸ்திரங்களை, அடிப்படையான அற்புதமான சாஸ்திரங்களை சொல்வதுதான் கிருஷ்ணியமும் பிரஷ்ன பிரஜான தீபிகையும் வித்வத்த வல்லபம் போன்ற நூல்கள் சொல்லுவது. எடுத்துக்காட்டாக என்னுடைய தந்தையாரை காண்பதற்காக தந்தையாரிடம் பிரசனம் கேட்பதற்கு ஒருவர் வருகின்றார். அவருக்கு வீட்டில் வைத்திருந்த ஜுவல் ஒன்றை காணவில்லை. மிகப்பெரிய பணக்காரர். இந்த ஜுவல் எங்கே போனது என்று தெரியவில்லை. ஏதேனும் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் இதை திருடியிருப்பார்களோ என்று அவர்களை எல்லாம் பிடித்து வீட்டில் அடைத்து வைத்துக் கொண்டு என் தந்தையாரை காண வருகின்றார். தந்தையார் அவரை கண்டதுமே சொல்கின்றார், உங்கள் வீட்டில் மகளுடைய நெக்லஸை காணவில்லை, அதற்காகத்தான் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். அதை உங்களுடைய மகள் ஒரு புத்தகத்தின் உள்ளாக வைத்து அலமாரில் வைத்துள்ளார், போய் எடுத்து வாருங்கள் என்று சொன்ன போது அங்கே அவருடைய மகள் அதனை கழுத்திலிருந்து கலட்டி ஒரு புத்தகத்தின் உள்ளாக அலமாரில் வைத்திருந்தார்கள். அதை அப்படியே எடுத்து என் தந்தையாரிடம் கொண்டு காண்பித்ததாக ஒரு வரலாறு கூட இருக்கின்றது. இப்படி துல்லியம் கிருஷ்ணியத்தையும் பிரசன மார்க்கத்தையும் நன்கு நுட்பமாக கற்றுக்கொண்டோமே என்றால் துல்லியமான பிரசனம் சொல்வதற்கு அவை பயனாகின்றன. அதுபோன்று வராக கோரை முழுக்க பிரசனம் சொல்வதற்கு அடிப்படையான நூல், சாராவளியும் பிரசனம் சொல்வதற்கு ஒரு அடிப்படையான நூல் என்றால் மிகையாகாது. எப்படி பிரசனம் சொல்கின்றார்கள்? அதாவது மேட ராசியுடைய பொது பலனை அல்லது ஒவ்வொரு ராசிக்குரிய பொது பலனை அந்த பாவத்திற்கு தக்க விதம் அதனை மாற்றி சொல்லுவதுதான் பிரசன்னம். எடுத்துக்காட்டாக மேடராசியுடைய பொது பலனை நாம் பார்த்தோம் என்றால், அவர் சேவை தொழில் செய்வனாகவும் சகோதரர்களுடைய மூத்தவனாகவும் நீரில் அச்சமுடையவனாகவும் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஆர்வம் பார்க்கின்ற வேளையிலே 4ஆம் பாவமானது மேட ராசியாக வந்தது என்றால் நீரால் அச்சம் இருக்கிறது என்பதனை மாற்றி இந்த வீட்டில் வாஸ்து கிணறு ஆனது தவறான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்வதற்கு அது பயனாகும். தோயபீரகு நீரால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அப்போ எந்த நீரால் அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது? அதுபோன்று நீரால் அச்சம் என்பது ஆற்று வெள்ளத்தாலோ மற்றும் தண்ணீரினாலோ இந்த நிலப்பரப்புக்கு தீங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது, நடந்தது, வரும் என்று சொல்வதற்கு பயனாகும். நாங்கள் ஒரு முறை ஆந்திராவிலே பிரசனம் பார்த்த போது ஒரு வித்தியாசமான ஒரு பலனை கூற நேர்ந்தது. அது என்னவென்றால், நான் கூடமானது மேடராசியில் நினைக்கின்றேன். மேடராசிக்கு சாராவளியிலே புகர்த சிரா, அதாவது காயம்பட்ட தலையை உடையவர் என்று சொல்லப்பட்டது. பிரகட் சம்ஹிதாவிலே புருஷ வைகிருதம் என்ற பகுதி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது மரங்களால் ஏற்படுகின்ற தீமைகளை குறித்து பிரகட் சம்ஹிதையிலே ஒரு பகுதி இருக்கின்றது, புருஷ வைகிருதம். அதில் தான் இந்த பால் வெடிவது, மரத்தில் இருந்து தேன் வெடிவது, திடீரென மரங்கள் சாய்ந்து விடுவது, இதற்கெல்லாம் பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது. அங்கே அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு மரமானது அதற்கென ஒரு வயது இருக்கின்றது. அந்த வயதில் தான் அது காய்க்கும், பூக்கும், காய்க்கும். அந்த கால அளவுக்கு முன்பாக பூக்கவோ காய்க்கவோ செய்து என்றால்
அந்த வீட்டில் இருக்கின்ற இளம் சந்ததியினருக்கு தீங்கு நேரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போது வருவோம். இங்கே மேட ராசிக்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் விருஷவைகிருதம் என்று சொல்லப்பட்டுள்ளதா. எனவே இவருடைய வீட்டின் தலைப்பகுதியில், அதாவது அவருடைய வீட்டு மாடியில் விருஷவைகிருதம் என்று உள்ளது என்று சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன். அங்கே அவர் பார்த்தபோது சீக்கிரமாக பூக்கின்ற, சீக்கிரமாக வளர்ச்சி அடைந்த மரங்களை எல்லாம் அங்கே வைத்திருந்தார்கள். இப்போது வீடுகளில் எல்லாம் வைத்திருப்பார்கள் அல்லவா, சீக்கிரமாக வளர்கின்ற மரம், சீக்கிரமாக பூக்கின்ற பூக்கள், பூச்செடிகளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அல்லவா. இவையெல்லாம் உண்மையிலே வாஸ்துப்படி அதை தீங்கானவை, தீங்கு தருபவை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே அந்த வீட்டின் மாடியில் விருஷவைகிருதம் உள்ளது, அதாவது சீக்கிரமாக வளர்ச்சியை பெற்ற மரம், செடி, கொடி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வீட்டில் உள்ள இளைய பிள்ளைகளுக்கு அவை தீங்காக விளையும் என்று பிரசனத்திலே கண்டறிந்த முடியும். இப்படித்தான் நாம் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதுபோன்று ஒருவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் எந்த காரணத்தினால் குழந்தை இல்லை, அதற்கான என்ன பரிகாரம், குழந்தை கிடைக்குமா என்பதெல்லாம் அறிவதற்கு கூட பிரசன மார்க்க நூல் பயனாகின்றது. பிரசனம் என்றாலே முழுக்க முழுக்க நாம் ஏதோ பிரசன மார்க்கம் மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு பிரசன அனுபவத்தை உங்களோடு ஒரு பிரசனத்தையும் கூட அந்த அனுபவத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். கிருஷ்ணியத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது. அதாவது கேரள ஜோதிடர்கள் சொல்வார்கள், நீங்க எத்தனை நூல்களை கற்றிருந்தாலும் கிருஷ்ணியத்தால் பலன் சொல்வது என்பது கத்திரியால் வெட்டுவது போன்று, அது தவறுவதே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஒருவர் சிறை சொல்வாரா என்பதை அறிந்து கொள்வதற்கு கிருஷ்ணியத்திலே 2 அல்லது 3 பாடல் சொல்லப்பட்டுள்ளது. அது ஒன்று, சௌரத்திரைக்கானேவா புஜங்கபதி வேஷ்டிதோவா லக்னே சசி சைரோப்பியோதிஷ்டே பந்தனவித வாசமாதேசே. சௌரத்திரைக்கான ஒருவருக்கு ஆரூடம் பார்க்கின்ற வேளையிலே சனியினுடைய திரைக்காணம் உதித்திருக்க வேண்டும். ஆரூடத்தில் அல்லது உதயத்தில் சனியின் திரைக்காணம் உதித்திருக்க வேண்டும். பாம்பால் சுற்றப்பட்ட திரைக்காணம் உதயமாய் அந்த ராசியை சந்திரனும் சனியும் பார்த்தால் அவர் சிறைப்படுவார். குற்ற வழக்குகளில் அல்லது ஏதேனும் குற்ற வழக்குகளில் சிறைப்படுகின்ற அமைப்பு உள்ளது என்று தைரியமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சுவாரஸ்யமான கதையை இங்கே முன்வைக்கின்றேன். அப்போது நான் நாகர்கோயில் ஏறி அமர்ந்து ஒரு உறவினருடைய வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். கேரளாவினுடைய பிரபலமான ஒரு ஜோதிடர், பலன் சொல்வதில் புலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜோதிடர் என்னை அழைத்தார்கள். அன்றைய தினம் ஜெயலலிதா அம்மையாருடைய தீர்ப்பு வர இருக்கின்ற நாள். அவர் விவேகானந்தா, நான் அம்மையாருக்கு பிரசனம் பார்த்து விட்டேன், அவர் இன்று விடுதலை செய்யப்படுவார் என்று சொன்னார். ஆண்டைய தினம் ஆரூட ராசி விருச்சிக ராசியாகவும் 7 சந்திரனும் ரிஷப ராசியிலே சனியின் நவாம்சமும் 9 குருவும் உச்சம் பெற்று குரு பார்வையில் விருச்சிக லக்னம் அமைந்திருந்தது. அவர் மேலோட்டமாக விருச்சிக லக்னத்தை குரு பகவான் பார்க்கின்றார், செவ்வாய் பார்க்கின்றார். இதற்கு ராசி இல்லை, கண்டிப்பாக இவர் விடுதலை செய்யப்படுவார் என்று சொன்னார். எனக்கு அப்போது இவர் சொன்ன பலன் அப்போது எனக்கு ஒன்று உரைக்கவில்லை. ஆனால் இந்த பலன் தவறப்போகின்றது என்று மட்டும் என்னுடைய உள்ளுணர்வு சொன்னது. அன்றைய தினம் மாலை அவர் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை விதிக்கப்படுகின்றார். காலையிலே அந்த ஜோதிடரை அழைத்தேன். ஐயா, தாங்கள் பலன் எப்படி தவறியது தெரியுமா என்று அதற்கான பாடலை சொன்னேன். விருச்சிக ராசியிலே 3 திரைக்காணங்களும் பாம்பு திரைக்காணம்.
முதல் திரைக்காலம், 2ஆம் திரைக்காலம், 3ஆம் திரைக்காலம். இந்த 3 திரைக்காலம் பாம்பு திரைக்காலம். அன்று பாம்பு திரை விருச்சிக ராசி உதயமாயிருந்தது. 7ஆம் வீட்டிலே சனியும் இருந்தால் சந்திரனின் சந்திரன் இருந்தால் சனியும் நவாம்சகப்பாறு விருச்சிக ராசிக்கு இருந்தது. இப்போது பாருங்கள் கிருஷ்ணீயம் என்ன சொல்கின்றது. குரு பார்க்கட்டும், சுக்கிரன் பார்க்கட்டும், உச்சம் பெற்ற எந்த கிரகம் என்றும் பார்க்கட்டும், ஆனால் கிருஷ்ணீய பாடல் சொன்ன அந்த பலன் பலித்தது. எப்படி? சௌரத்திரை காணேவாம் புஜங்கபதி வேஷ்டிதேவானே, பாம்பால் சுற்றப்பட்ட லக்னமான உதயமாகி லக்னத்தை சனியும் சந்திரனும் பார்த்தால் அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டது. இந்த பாடலை சொன்னதும் அவருக்கு தெரியாத பாடல் அல்லது, அந்த ஜோதிடத்தை கற்றிருக்காமல் இல்லை, அப்படியே போனை கட் செய்து வைத்துக் கொண்டார்கள். இப்படி துல்லியமான பலன் சொல்வதில் கிருஷ்ணீய பிரசன்ன சாஸ்திரமானது மிக அற்புதமான ஒரு நூல் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதுபோன்று புதையல் இருக்கின்றதா, புதையல் எங்கே இருக்கின்றது, இவற்றையெல்லாம் குறித்து அறிவதற்கு கூட கிருஷ்ணீயமும் நமது சினேந்திர மாலை நூலும் பயனாகின்றது என்றால் அது மிகையாகாது. உடலில் வியாதி எங்கே இருக்கின்றது, அதாவது நான் சொன்னேன் அல்லவா, ஊர்த்தமுகம், அபமுகம், திரியமுகம் என்ற ராசிகள். லக்னமானது ஊர்த்தமுக ராசியாக ஆரூடமாக இருக்க வியாதியானது மேற்பரப்பில் ஏற்பட்டுள்ளது என்றும், அதோமுக ராசி என்றால் உடலின் கீழ்ப்பகுதியில் வியாதி உள்ளது என்றும், அப்படி அது அவ்வாறு திரைக்காலங்களால் பகுத்தாய்வு செய்து நோய் அறிவதற்கு பிரசன்ன சாஸ்திரம் மிக இன்றியமையாக இருக்கின்றது. சமீபத்தில் சென்னையில் ஒருவருக்கு பிரசன்னம் பார்த்த போது நான் பிரசன்ன ரீதியிலிருந்து சில நோட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டேன். அங்கு சென்றதும் கேட்டேன், ஐயா இந்த வீட்டில் மஞ்சள் காமாலை புற்றுநோய் யாருக்காவது வருகின்றதா என்று கேட்டேன். ஆமையா, எங்கள் வீட்டில் பலருக்கு மஞ்சள் காமாலை வந்துள்ளது, அதுபோன்று புற்றுநோயும் அதிகமாக காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை அறிவதற்காகத்தான் பிரசன்னம் பார்க்கின்றோம் என்று சொன்ன போது நாம் வந்த பாதை சரி என்பதை உணர்ந்து அதற்கான சாஸ்திரத்தை சொன்னேன். சுபகோபம் கேதுவத்திரே, அதாவது பிரசன்ன ரீதி புத்தகத்தில் பாதகஸ்தானமானது எந்த ராசியாக வந்து அந்த ராசியில் என்ன கிரகம் இருந்தால் அதற்கென சொல்வதற்கு பிரசன்ன மார்க்காவிலே சொல்லப்படாத சில விஷயங்களும் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அதில் மேடம் ராசி பாதகஸ்தானமாக இருந்த அங்கே சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு கேன்சர் போன்ற வியாதியோ அல்லது மஞ்சக்காமால் போன்ற வியாதியோ, வயிற்று ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு கட்டி போன்ற வியாதியோ ஏற்படும் என்றும், அதற்கு காரணம் சிவகோபம் எனவும், சிவகோபத்திற்கு மாறுவதற்கான பிரிவுகளை செய்வதன் மூலமாக நீங்கள் அந்த வியாதியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்றும் பிரசன்ன ரீதியில் சொல்கிறார். அதுபோன்று ஒரு காலங்காலமாக ஒரு தெய்வத்தை வழிபட்டிருப்பார்கள், அதனை திடீரென்று மறந்து விடுவார்கள். பிராமணர்கள் பொறுத்த மட்டிலே அவர்கள் வழிவழியாக சில பூஜைகளை செய்து வருவார், ஸ்ரீவித்யா பூஜைகள். அதுபோன்று சில சிலைகளையும் சால கிராமங்களை வைத்து பூஜை செய்து விட்டு ஏதோ காரணவசா அதை நீரில் வீசி விடுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அவ்வாறு செய்வது என்பது அவர்களுக்கு கடுமையான ஒரு தீமையை தருகின்ற ஒரு விஷயமாக அமையும். அதுபோன்று காலங்காலமாக நாம் பரம்பரையாக அல்லது நாமே சில வருடங்களாக ஏதேனும் ஒரு தெய்வத்தை வழிபட்டு பதினை வழிபடா இருப்பது என்பது அந்த தேவனுடைய கோபத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி பிரசன்னத்தின் மூலமாக நாம் பலவிதமான விஷயங்களை கண்டறிந்து சொல்ல முடியும் என்பதுதான் பிரசன்னத்தின் உண்மையான நிலை. வணக்கம். ஹலோ.
ஐயா சொல்லுங்கய்யா. ஆமா, நீங்க என்ன பேசணும் சார்? சரி, ரைட். ஓகே, நம்ம இப்ப மக்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கிறாங்க, நம்ம அதுக்கு போயிடலாம். ஆமா சார். ஸோ உங்களுடைய அந்த கிருஷ்ணய புத்தகம் இருந்தா ஸ்டார் அகாடமிக்கு ஒன்று அனுப்பி வைங்க. திருப்பி அதை ரீரைட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஒரு மாசத்துக்கு புதிய புத்தக வழியில அதனால சிறப்பாக கொடுத்துருவேன். சரி, ரைட், நன்றி. நம்ம விவேகானந்தன் ஐயா இணைப்புல இருக்காங்க. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாங்க. ஐயா வணக்கம். விவேகானந்தன் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த பிரசன்னத்தை பற்றி நீங்க சொன்னது, அதாவது உங்களுடைய அனுபவத்தை தான் சொல்லியிருக்கிறீர்களோ, அந்த பிரசன்ன முறைகளை பற்றியோ அந்த இதுகளை பற்றியோ ஒரு 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 ஸ்ட்ரக்சர்ட் அமைப்பு, அதாவது கட்டமைப்பான ரீதியாக நீங்க ஒன்றும் சொல்லவில்லை. அந்த கட்டமைப்பாக நீங்க சொல்லவில்லை. இப்ப சும்மா சொல்லிருக்கலாம், நான் கேட்க போனது அவர்கள் இப்படி சொன்னால் கிறிஸ்தியத்துல இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய சொந்த அனுபவத்தை தான் சொல்லிருங்களோ இல்லையா. இப்ப எங்களுக்கு பிரசன்னத்தை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட எங்களுக்கு இது ஒரு பேசிக்கலியாக ஒரு ட்ரிக்கிளிங், அதாவது ஒரு சின்ன சின்ன துளிகளாக, இது இப்படித்தான், இது இப்படித்தான், ஆரூடம் என்றால் ஆரூட லக்னம் இப்படி இருந்தால் இந்த மாதிரி வரும், பாதக ஸ்தானாதிபதி 4வது வீட்டிலே இருந்தால் அது இப்படி வரும் என்ற அந்த இதுகளை சொல்லி இருக்கிறவங்க, அதாவது இது ஸ்ட்ரக்சர்டாக, அதாவது சில பேர் வெற்றிலை பிரசன்னம் என்றால் இத்தனை வெற்றிலையை கொண்டு வாருங்கள் இந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுடைய பிரசன்னத்தையும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கட்டமைப்பு ரீதியாக விளங்கப்படுத்தி இருந்தால் நன்றா இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன பொறுத்தல கண்டிப்பா சொன்னது உண்மை. நம்முடைய பாதை வேற ரூட்டுக்கு போயிடுச்சு, அதுல கட்டமைப்பா வரணும். அதைத்தான் நான் சொல்லுறேன், வேற ஒன்று. நன்றி. அதாவது நம்ம கிருஷ்ணியத்துல என்ன சொல்றோம்னா, நமக்கு பலன் சொல்வதற்கு 2 ராசிகள் முக்கியமானவை. ஒன்று உதயம், ஒன்று ஆரூடம். ஆரூடம் என்றால் என்ன, உதயம் என்றால் என்ன? அதாவது நம்மை சுற்றிலும் 12 ராசிகள் சுற்றிலுமாக அமைந்திருக்கின்றன. அதாவது வடகிழக்கிலே மீனராசி, கிழக்கிலே மேஷம், ரிஷபம். புரியும் என்று நினைக்கின்றேன். அப்படி சுற்றிலும் நம்மை அப்போது பலன் கேட்பதற்காக வந்த நபர் எந்த ராசியில் அமர்ந்து கொண்டு நமக்கு பலன் கேட்கின்றார், அதுதான் நமது ஆரூடம். அப்படி கண்டறிய முடியாத போது பலவிதமான ஆரூடங்கள் இருக்கின்றன இப்போது நமது. ஆனா ஆரூடம் என்றால் இதுதான். ஆனால் கேரள ஜோதிடர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், 108 சோடிகளை உருட்டி தியானம் செய்து அப்படி சோடியை எடுத்து வைக்கும். 4 விளக்கிய பின்பு எத்தனை சோழிகள் இருக்கின்றதோ அது ஆரூடமாக எடுப்பார்கள். ஆனால் ஒரு எளிமையான ஆரூடம் இந்த காலத்திற்கு மிகச் சிறந்த ஆரூடம் என்றால் குருமூர்த்தி பத்ததி ஆரூடம் மிகச் சிறப்பான ஆரூடம். அது என்ன குருமூர்த்தி பத்ததி ஆரூடம்? அந்த குருமூர்த்தி பத்ததி ஆரூடம் இன்று ஆடி மாதம் என்று வைத்துக் கொள்ளுவோம், 1ஆம் தேதி என்று வைத்துக் கொண்டோம் என்றால், ஆடி மாதம் இந்த மாதம் முதல் தேதியில் 2 மணி நேரம் கர்க்கடக ராசி லக்னம் கணக்கிடுவது போல 6 to 8 கர்க்கடகம். இப்ப மாறுடம் எது, 8 to 10 சிங்கம். இப்படி கண்டுபிடித்தே வரணும். அப்ப ஒவ்வொரு நாளும் விலகி போகும்போது ஒவ்வொரு நாளுக்கும் 4 மினிட்டை நம்ம கழிச்சிடணும். என்ன 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆச்சா 1:56, 7:56 வரை கர்க்கடகம். இப்படியே நாம் கணக்கிட்டு வரணும். அப்போ அந்த நேரத்துல எந்த லக்னம் உதயமாகுதோ, லக்னம் அல்ல இதுவரையான ஆரூடம் உதயமாகுதோ அது ஆரூடம். அதிலிருந்து அவர் கேட்கின்ற கேள்வியை பொறுத்து அவர் குறித்து கேட்டால் அந்த ராசியாலும், தனத்தை பற்றி கேட்டால் 2ஆம் ராசியாலும், புத்திரனை பற்றி கேட்டால் இப்படி பார்த்து. ஆனால் இந்த ஜிஎம்பி ஆரூடத்தினுடைய முறைகள் எல்லாம் வேறு. ஆனால் நாம் இந்த கிருஷ்ணிய பிரசன சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அல்லது மற்ற பிரசன சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய எல்லா விதிகளையும் இதனை உள்படுத்தி பிரசனத்தில் பார்க்கலாம். அதைத்தான் திருப்பூர் கண்ணன் அவர் செய்து கொண்டு வெற்றி பெறுகின்றார். ஒரு பொருளை காணவில்லை என்றால் அப்போதைய ஆரூட ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி எங்கே இருக்கின்றார் என்று உணர்ந்து அந்த பொருளை தேடி எடுப்பது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்படித்தான் ஆரூடம். ஆனால் ஆரூடம் என்றால்
பிரசன சாஸ்திரம் 6 விதமான ஆரூடங்களை சொல்கின்றது. ஒன்று உதயம், ஒன்று ஆரூடம், மற்றொன்று உதயம், ஆரூடம், லக்ன நவாம்சகம், சந்திர நவாம்சகம், பிருஷ்டாங்க ராசி. பிருஷ்டாங்க ராசி என்று நம்முடைய உடலில் தலை முதல் பாதம் வரையாக மேடம் ராசியானது சிரசிலும் ரிஷபன் ராசி மிதுன முகத்திலும் இருக்கின்றது. பிரசனம் கேட்பவர் தன் எந்த உறுப்பை தொட்டுக்கொண்டு ஆரூடம் கேட்கின்றாரோ அந்த உறுப்பு ஆரூடமாக சொல்வது என்பது பிருஷ்டாங்க ராசி. இதை நாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் ஆரூடமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே லக்ன நவாம்சகம், அப்போதைய லக்ன நவாம்சக ராசியால் கழித்த கால பலனையும் சந்திர நவாம்சக ராசியால வருங்கால பலனையும் சொல்லணும் என்று இருக்குது. ஆனா பிரசனத்திற்கு இன்றியமையாத 2 ராசி அல்லது 3 ராசிகள் என்பது ஆரூடம், உதயம், சத்திரம். சத்திரம் என்பது கவிப்பு என்று சொல்வார்கள் அல்லவா நம்முடைய ஜாமக்கோளிலே. இதைத்தான் கேரளாக்காரர்கள் சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணீயம் 2 ராசியை தான் பலன் சொல்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது என்ன சொல்லுகின்றார் என்றால் சிரசக்கரம், சிரச்சக்கரம் என்னும் ஆரூடம் புவியில் இருக்கின்றது. தனது ஆகாசேன சிரச்சக்கரம், ஆகாசத்தில் சஞ்சரிக்கின்ற சரச்சக்கரம் இருக்கின்றது. சக்கரத்வாதுதியேன பிரஸ்னாதோ பிரச்சதாவலம். இந்த 2 விதமான சக்கரங்களாலும் வந்தவருக்கு பலன் சொல்லுங்கள் என்று. இப்போது தாங்கள் கேட்டதுக்கு சரியாகிவிட்டதா ஐயா? ஐயா இது எங்களுக்கு புதிய விஷயம் ஐயா. ஆனபடியா இல்ல, இப்ப இது பெரிய ஒரு சாகரம், பெருங்கடல். பிரசன்னத்தில் எத்தனை முறைகள் இருக்கு, பெருங்கடல். நீங்க சொல்லுங்களா 2 ராசிகளை நாங்க முக்கியமா எடுக்கணும்னு சொன்னல என்ன, அதாவது மேட ராசியா இல்ல நீங்க ஒரு பாடல் ஒன்று சொன்னீங்க. இப்ப நீங்க மேட ராசியை பற்றி தான் கூடுதலா உங்களுடைய உரையில குறிப்பிட்டீர்கள். அப்படி ராசியை சொல்லலாம், மிதுன ராசிக்கு பண்ண சொல்லலாம், கர்க்கடகம். இப்போ நம்ம அதாவது ராசிகளுக்கு சொல்லப்பட்ட பொது பலன்களை எல்லாம் நம்ம அந்த பாலத்துல கூட்டணும். இப்ப எடுத்துக்காட்டா இப்போ நமக்கு கர்க்கடக ராசி ஆரூடமா வந்ததுன்னா பிரசனம் கேட்கக்கூடிய நபர் என்னது, அவர் தெய்வத்தகா ஒரு ஜோடராக இருக்கலாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் பாட ஜாதக அலங்கார நூல்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் பிரசனத்துல புகுத்தி பலன் காண முடியும். எடுத்துக்காட்டா ஒரு வீட்டிற்கு நான் ஒரு மலையாள ஜோதிடரும் பிரச்சனம் பார்க்க போயிருக்கேன். அப்ப கன்னி ராசி ஆரூடமா இருந்தது. கன்னி ராசி ஆரூடம் வேறு 2-3 ஆரூடங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற போது கன்னி ராசியிலே அந்த புதன் மகர ராசியிலே புதன். சாரகாவணியில் ஒரு பாடல் இருக்கின்றது, அல்லது கன்னி அல்லது சனியினுடைய வீடு வர்க்கங்கள் 5ஆம் பாவத்தின் உதயமாகி செவ்வாய் குரு பார்க்காமல், செவ்வாய் சூரியன் குரு பார்க்காமல் புதன் பார்த்தால் அந்நிய பீஜத்தால் உருவான பையன் என்று சொல்ல, குழந்தை பிறக்கும் என்று சொல்ல வேண்டும். அந்த வீட்டில் இருந்த விஷயம் என்னவென்றால் ஐயா வணக்கம் சார். நீங்க வீடியோ ஓபன் பண்ணுங்க. வரேன் சார், வரேன்.
பேசலாங்க ஐயா, நீங்க பேசலாம். கேக்குது. உங்க வீடியோ ஓபன் ஆகல. வணக்கம் சார். பேசலாம். கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க கேமரா. ஓகே ஓகே. பேசலாம். ஹலோ. கேக்குதுங்கய்யா, கேக்குது, பேசலாம். மறந்துடுச்சுப்பா. அதாவது கன்னிராசியை பற்றி சொன்னீங்க. கன்னிராசியில கன்னிராசி, அதாவது புதனுடைய வீடுகள் வந்து 5ஆம் வீடாக அமைந்து அந்த வீட்டுல சனியுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டு அல்லது சனியுடைய பார்வை சேர்க்கை ஏற்பட்டு செவ்வாய் குரு சூரியன் பார்க்கலன்னா அந்நிய பீஜத்தினால பிறந்த குழந்தையை சொல்லணும். என்னன்னா அன்னைக்கு மகரமே ஆரூடமா இருந்து மகரத்துல புதன் இருந்து அப்ப என் கூட இருந்த ஜோதிடர் சொன்னாரு, இந்த ஆள் வந்து இவருடைய அப்பாவுக்கு இவர் பிறக்கல. ஆனா உண்மையான விஷயம் அதுதான். அது அவர்கள் வந்து ஒத்துக்கொண்டார்கள். அங்க ஒரு விஷயம் என்னன்னா, சட்டனா சுவாமிகள் ஜாதகம் என்பால ஒரு பாடல் என்ன சொல்றாருன்னா, கதிரவனேலில் காரியம் உயிரனில் நதிவிடைய செவ்வாய் அவனாங்கில் அதிவிதமாய் நின்றால் நெருப்பாலும் நெடிய கற்கத்தாலும் குண்டாமல் சாவான் குடி. அதாவது ஒருவருக்கு ஜாதகத்துல கதிரவனேலில் சூரியன் 7ல இருக்கணும், சனி லக்னத்துல இருக்கணும், 4ல செவ்வாய் இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அக்னினாலேயோ ஆயுதத்தினாலேயோ மரணம் ஏற்படும் சொல்ல. இங்க வந்து அன்னைக்கு இப்ப ஆரூடம் கரெக்டா ஞாபகம் வருது. மகர ஆரூடமா இருந்தது. 6ஆம் வீட்டுல குளிகன் அமர்ந்திருந்தாரு. 7ல சூரியன் நினைக்கிறேன், மார்கழி மாதம் 7ல சூரியன். கதிரவனேலில் காரியம் உயிர்தனில் ஆமா, சூரியன் மகர ராசியில இருந்தாரு. சனியுடைய அம்சகம் மிதன ராசியில இருந்து சனியோட சேர்ந்து. அப்ப நான் சொன்னேன், இந்த வீட்டுல யாரோ இல்ல உங்களை சார்ந்தவங்க யாரோ தீயால இறந்திருக்காங்க, அந்த பிரேதாத்மாவுடைய தோஷம் தான் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்ன போது அவங்க ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. என்னன்னா, அந்த வீட்டுடைய இந்த பையனுடைய அப்பா வந்து அப்பாவுக்கு கல்யாணம் திருமணம் எல்லாம் பேசி நிச்சயம் பண்ணியிருக்காங்க. நிச்சயம் பண்ணி அப்படி இருக்கும்போது இந்த அப்பாவுடைய அண்ணாவுடைய மனைவிக்கும் இவருக்கு தவறான உறவு இருந்திருக்கு. இத எப்படியோ அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அவ அந்த வருத்தத்தினால தீ குளித்து இறந்து போனா. இந்த பிரேதாத்மாவுடைய தோஷம் இதத்தான் உண்மையிலே அந்த பிரச்சனத்துல நம்ம அப்படி சொல்ல முடியாது. நான் சொன்னது கேரளா பிரச்சனம். பட் அது பலன் சொன்னதுக்கு பலனானது நம்முடைய சட்டனா சுவாமிகள் ஜாதகம். அது மாதிரி ஒருவரை குறித்து ஒரு பிரசனம் கேட்கின்றார். அது மீனம் ராசி ஆரூடம். அன்னைக்கு 7ல சந்திரன் இருந்தாரு. சூரியன் வந்து கும்பராசியிலே இருந்தார். நான் அப்ப கேட்டேன், இவர் என்ன ஒரு கை இல்லாதவரை குறித்து பிரச்சனை கேட்கறீங்களா? ஆமா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? ஜாதக அலங்கார பாடல் என்ன சொல்லுகின்றது? ஏ தெய்வரை ஏழினில் ஆரிட தூயவன் வியத்துற்றிட பாவர்களாய பேர்கள் அடர்ந்துகண் நோக்குட காயம்பட்டொருகை துண்டாய் போமே. அதாவது சந்திரன் தேய்பிரை சந்திரன் 7 இருக்க வேண்டும், 6ஆம் வீட்டுக்குடையவன் 12 இருக்க வேண்டும். உங்க ஆடியோ கேட்கல. சரி சார், சொல்லுங்க. கொஞ்சம் முதல்ல இருந்து சொல்லுங்க. இணைப்பு துண்டிச்சு கட் ஆயிருச்சு உங்களுக்கு. அப்படியா சார்? அதாவது நம்ம தமிழ் நூல்கள்ல சொல்லப்பட்ட எல்லா ஜோதிட சாஸ்திர விதிகளையும் நம்ம பிரசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்ற கருத்தை இங்க முன்வைக்கிறேன். சொல்லுங்க சார்.
அடுத்த கேள்வி. வேற கேள்வி வந்து ஐயா, நீங்க இதை விளங்கப்படுத்துறது நன்றி. கேள்வி கேட்டது அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க சில ராசிகளுக்கு சொல்லப்பட்ட பொதுப்பலனை நாங்க மாத்தி சொல்ல வேணும் என்று சொன்னீங்க தானே? அது என்ன மாதிரி அது மாற்றி சொல்றேன்னு சொன்னால் அது என்ன மாதிரியாக மாற்றணும்? ஒரு கருத்து சொல்றேன். ஒரு ஆள் எனக்கு முதல்ல பிரசனம் பார்க்க அழைக்கிறது பஞ்சம திதியில அழைத்தாங்க. பஞ்சமி திதி. பஞ்சம திதிக்குள்ள பிறந்தா என்ன பலன் ஜாதக பாரதியாரத்துல சொல்லியிருக்காருன்னா, அகிலாகம ஸ்ருதிபரகா, இவன் எல்லா விதமான ஆகங்களையும் கற்றவனாக நிரம்பி கற்றவனாக இருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் சொன்னேன், அவர் தந்தையாருக்காக பிரசனம் கேட்கார். உங்க தந்தையார் மிக நிரம்ப கற்றவர். ஆம், என்னுடைய தந்தையார் PhD முடிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இப்படி அந்த பலனை நம்ம அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனை கேட்கிற அவருக்கு நம்ம மாற்றி சொல்லலாம். சரி ஐயா, மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை நாங்க வழங்க வேணும். மற்றபடி என்னுடைய கேள்வி ஓரளவுக்கு எனக்கு விளங்கி இருக்கு. இது பெரிய ஒரு கடல் என்றபடியாலும் அது நீங்கள் நன்றி. நன்றி. அடுத்து உமா மேடம் ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க விஷயங்களை கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த சொல்லுங்கம்மா. கேக்குதா சார்? சொல்லுங்க சார், இந்த அந்நிய மதத்தவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்க இந்த ஆரோடம் எல்லாம் கேட்க வர்றாங்க சார். அப்ப அவங்களுக்கு அந்த பரிகாரம் எப்படி சொல்றது, பிளஸ் இப்ப அவங்க குலதெய்வம் அப்படிலாம் நம்ம எப்படி சார் கேட்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு வீடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப வராங்க, பிரச்சனை எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. எனக்கு இந்த கிரவுண்ட் கொஞ்சம் பாம்பெல்லாம் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்மளுக்கு 6, 8, 12 இந்த பாவகிரகங்கள் இருக்கு, பிளஸ் 12 குளிகன் எப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்றது, பிளஸ் சர்வதோஷம் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சார் நம்ம ரெமெடி கொடுக்க முடியும்? முதல்ல சர்ப்பதோஷம் எப்படி இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆளுக்கு சர்ப்பதோஷம் இருக்கிறது என்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன விதி? சொல்லுங்க சார். என்ன விதி? அதுக்கு என்ன சாஸ்திரப்படி என்ன விதி? ஐயா நீங்களே சொல்லுங்க. எனக்கு லக்னத்துல அதாவது பிரசனமா இருக்கா, அதுல சர்ப்பபாதா தோஷம் ஒரு விதி சொல்லியிருக்காங்க. சர்ப்பபாதா தோஷம். ஹலோ, நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, ஆனா அதோட தொடர்பாக வந்தாதான் நம்ம அது சரியா இருக்கும். நீங்க கேட்டது வேறு, நான் சொல்றது ஒண்ணு, பட் அதோட தொடர்புடைய கேள்வி பலதான் நான் சொல்றேன். அதாவது ஒருவருக்கு நம்ம சர்ப்பபாதா தோஷம்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அதான் சர்ப்பபாதா தோஷம்னா ஒருவருக்கு ஆருடம் பார்க்கின்ற வேளையில பாதகஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் சர்ப்பதோஷம். அது மாதிரி பாதகாதிபதி குருவாக இருந்து 6, 8 ஆருட ராசிக்கு 6, 8, 12 ராகுடைய கேந்திரத்திலோ குடியனுடைய கேந்திரத்தில் இருந்தாலும் அது சர்ப்பபாதா தோஷம் நம்ம சொல்லணும். இந்த சர்ப்பபாதா தோஷம் எப்படி ஏற்படுகிறது? பாம்புகளை கொல்றதுனால, புற்றுகளை உடைக்கிறதுனால, தெய்வீக மரங்களை முறிப்பதனால, இது எதனால ஏற்பட்டிருக்குங்கிற சொல்வதற்கு அந்த பிரசன்ன மார்க்கான உள்ள இங்க இருக்குது. நீங்க கற்றுக்கிடலாம், இல்லைன்னா எங்க மாதிரி குருவிட்ட இருந்து அதை கத்துக்கிடணும். இதுக்கு என்ன பரிகாரம்? சர்ப்பதோஷத்துக்கு, சர்ப்பதோஷம் ஒருவருக்கு இருக்குன்னா என்ன பரிகாரம்? அது அந்நிய மதக்காரங்க செய்யலாமா? அந்நிய மதக்காரங்க கண்டிப்பா அவங்க பரிகாரம் செய்துதான் தீரணும். ஏன்னா கேரளால பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மத தலைவர் ஒரு பிரச்சனை ஜோதிடர் கூப்பிட்டு 5 நாள் அஷ்டமங்கல பிரச்சனை பார்த்து பரிகாரம் பண்ணியிருக்காரு. கேரளாவில் பெரிய மத தலைவர், கிறிஸ்தவ மத தலைவர் ஒரு பிரபலமான ஜோதிடர் 5 நாள் பிரச்சனை பார்த்து பரிகாரம் பண்ணிருக்காங்க. சர்ப்பதோஷ பரிகாரம்னா என்னது? 6 உடம் எழுக்குங்க. கருராசியாக இருந்ததுன்னா 11 முட்டைகள்
அதாவது வெள்ளியால் செய்த பாம்பு முட்டைகளுடைய சிறிய உண்டை, அதுவும் ஒரு சர்ப்ப ரூபமும் நாகராஜார் கோயில்ல அல்லது பிரபலமான நாகர் கோயில்ல வந்து அதை வந்து சமர்ப்பணம் பண்ணி நாகருக்கு பூஜைகள் செய்வது ஒண்ணு. சிரராசியா இருந்தா 9 வெள்ளி முட்டைகளும் அதுபோன்று சர்ப்ப ரூபமும் நாகராஜா கோயில்ல கொடுத்து பூஜை பண்றது. மற்றொன்னு என்ன பண்ணீங்கன்னா, உபயராசியா இருந்தா 7 வெள்ளி முட்டையும் சர்ப்ப ரூபமும் பெரிய அளவுல கோயில்ல கொடுத்து சமர்ப்பணம் பண்றது. வசதியான ஆளுகளா இருந்தா எல்லா விதமான சர்ப்பதோஷத்துக்கும் சர்ப்ப பலி, ஆஸ்லேஷா பலி என்று சொல்வார்கள், அந்த பூஜையை பண்ணிக்கிட்டா எல்லா விதமான சர்ப்பதோஷமும் விலகி போகும். ஆனா வசதி இல்லாதவங்களுக்கு இதுதான். அது அடுத்தது 100 பால்னு சொல்லுவாங்க. அதாவது பால்ல வந்து திணை மாவு, சர்க்கரை, பழம் சேர்த்து நாகருக்கு நிவேதனமா வைப்பாங்க. அதுவும் வந்து இது எதை செய்யணும் என்கிட்டு அந்த பிரச்சனை மார்க்காவிலையும் பிரச்சனை ரீதியிலையும் விரிவா சொல்லியிருக்கு. அந்த பிரச்சனை மார்க்கா நூல்ல சர்ப்பபாதா லட்சணம் பகுதியில இருந்து நீங்க இத இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதுல இருந்து PV ராமனுடைய புத்தகத்துல இருந்து நீங்க கற்றுக்கிடலாம். அடுத்த கேள்வி என்ன? குலதெய்வம் எப்படி கண்டுபிடிப்பு? அப்படிதானே? இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். இப்ப இவங்க வந்து இந்த பரிகாரத்தை மத்தவங்க மூலமா பைசா கட்டி அப்படி பண்ணலாமா சார்? ஏன்னா இவங்க கிறிஸ்டியனால இவங்க போக மாட்டாங்க இல்லையா? கிறிஸ்டின் கோயிலுக்கு போக கூடாது. அவங்க வேற ஆளை வச்சு செய்யலாம். வேற அவங்க நண்பர்களை அழைச்சு அந்த கோயிலுக்கு போய் அதை செய்ய வைக்கலாம். இவங்க கோயிலுக்கு போக கூடாது இல்லையா? ஓகே சார். அப்ப சர்ப்பபாதா பத்தி கத்துக்கிட்டீங்க சார். எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து இந்த குளிகன் மாந்தி இருக்கிற இது வந்து ஈஸ்வரன் வச்சு பார்க்க ஈஸியா இருக்கு. இந்த குளிகன் வந்து 12ல இருக்கும்போது அதை நம்ம வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த 6 லக்னத்துக்கு 12 சார். சார் கேக்குதா சார்? ஆமா சொல்லுங்க. 6 லக்னத்திற்கு 12 சார். இந்த குளிகன் இப்ப இருக்கும்போது நம்ம அதை எப்படி சார் அதை எடுத்துக்கிறது? இப்ப இதே 6 இடத்துக்கு வச்சுதான் சார் நான் சொல்றேன். நான் இதே இந்த சர்வதோஷம் பாக்குற இதே டைம்ல 12ல குளிகன் இருந்தது சார். இப்ப இத வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? ஆக்சுவலா எனக்கு அந்த குளிகன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. அதாவது குளிகனை வச்சு பலன் சொல்றதுக்கு பல விஷயங்கள் அது ரொம்ப முழுமையாதான் கற்றுக்கிட்டாதான் முடியும். அதாவது வந்து ஒருவருக்கு ஆர்வம் பார்க்கின்ற வேலை பாதகஸ்தானத்திலேயோ 6, 8, 12லயோ குளிகன் அமர்ந்திருந்தா பிரேதபாதா தோஷத்தை சொல்லணும். அப்படிதான் நான் இப்ப சமீபத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினோம் இல்லையா, 6ஆம் பாவத்துல இருந்த குளிகனை வச்சு ஒரு பலன் சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் முன்னாடி பேசுறேன். சொல்லுங்க. ஆமா சார் சொன்னீங்க. அதாவது 6, 8, 12லயோ அல்லது பாதகஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குளிகனை வச்சு பிரேதபாதா தோஷத்தை சொல்லணும்னு இப்போ பிரச்சனை ரீதியில சொல்றாரு பாருங்க. பாதகாத்தேகிதஸ்தானேனில் குளிகனெங்கிலோ பிரதன்மார் பிரேதமாயிற்று பாதிக்கு என்று சொல்லுங்க. அது மலையாள பாடம். அதாவது 6, 8, 12லயோ அகிதஸ்தானம் அது பாதகஸ்தானத்திலேயோ குளிகன் இருந்தா என்னது இது பிரேதபாதா தோஷத்தை சொல்லணும். சொல்லுங்க. அது மாதிரி சில பாத்தீங்கன்னா புட்பாய்சன்னால விஷம் ஏதாவது உடம்புல உள்ளால இருக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கூட நமக்கு சில பல பாடல்கள்லாம் இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியும். எடுத்துக்காட்டா ஒரு பொண்ணு மேல எல்லாமே வந்து ஸ்கின் டிசீஸ் மாதிரி முடியெல்லாம் கொழிஞ்சு போய் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தா. நான் அதை அறுவடம் பார்த்து சாப்பாட்டுல உள்ள ஏதோ வேறுபாடான பொருள் விஷம்தான் இவளுக்கு இந்த மாதிரி வியாதியை ஏற்படுத்துது, அது வந்து ஒரு எரிப்பான பொருள் அப்படின்னு பார்த்து அவ சாப்பிடக்கூடிய மீன் ஊறுகாய் தான் அந்த வியாதியை உருவாக்கியது என்று கண்டறிய முடிந்தது. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேலை. எதுக்கு வேணா ஆர்டர் பண்ணலாம். எங்க சமுதாயம் சம்பந்திச்சு ஒரு குரூப் உருவாக்குனேன், எல்லாரும் ஒருங்கிணைச்சு பார்த்து
ஐயா. இணைப்புல இருக்கோம். நீங்க இல்லைங்க, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க. அவங்க இப்ப சொல்லிட்டு போனாங்க ஐயா, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போனாங்க. இல்ல அவங்க வந்துட்டாங்க இணைப்புல. நீங்க மியூட் பண்ணுங்க ஐயா. அம்சி ஐயா நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி சார், சொல்லுங்க சார். அதான் சார், இந்த குளிகன் பர்டிகுலரா பாக்குறதுக்கு ஏதாவது புக் ரெஃபர் பண்ண முடியுமா சார்? நீங்க சொல்றீங்களா என்ன? 6, 8, 12 குளிகன் தரும் பலன் இந்த மாதிரி இல்ல என்ன சார், ஏதாவது புக் ரெஃபர் பண்றீங்களா சார்? நீங்க ஏதாவது பண்ணலாமா? நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணி சொல்றீங்களா? பிரசுரமார்க்கா நூல் தான். ஓ ஓகே சார். பிரேதவாத லட்சணம்னு இருக்கு. ஓ பிரேதவாத லட்சணம். ஓகே சார். குளிகளை வச்சு வேற பலன் சொல்றது. இப்ப வந்து ஒரு ஆளுக்கு ஸ்ரீ சாபமா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கூட குளிகள் பயனாகுது. அதுக்கு நிறைய விதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுவது இல்ல. ஐயா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோங்கய்யா, அந்த விதிகளை சொல்லுங்க. ஏன்னா உதாரணங்கள் மட்டுமே ஒரு விஷயத்த நிரப்பாது. ஜோதிட அன்பர்கள் தான், அவங்களுக்கு வந்து விதிகள் வேணும். சரி சார். ஒரு ஆளுக்கு ஆர்வம் பார்க்கின்ற வேலையில 7ஆம் பாவாதிபதியோட ஆர்வடத்துக்கு 7ஆம் பதியோட குளிகனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டா, ஏற்பட்டுன்னா அவருக்கு ஸ்ரீ சாபதோஷம் இருக்குன்னு சொல்லணும். அப்படி பாடல் இருக்கு. களத்திர நாதரோட மாந்திபந்தம் பவிக்கிலோ ஒருத்திதந்த மனோவியதத்தால் பாதிக்கின்ற பாதம் உண்டு என்று சொல்லுகா. சரி சார், சொல்லுங்க சார். வேற சார், இந்த பிரேதபாத தோஷத்துக்கு ஏதாவது ரெஃபர் பண்ற புக்ல ஆத்தர் ஏதாவது இருக்கா சார்? பர்டிகுலர் ஆத்தரோட புக் ஏதாவது ரெஃபர் பண்ணலாமா பிரேதபாத தோஷத்துக்கு? பிரேதபாத தோஷத்துக்கு இல்ல, நீங்க பிரஷ்ன மார்க்காவில எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்லையா? என்ன புத்தகம் பெயர் சொல்லுங்க, அதனுடைய ஆசிரியர் பெயர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ராமன் பிரஷ்ன மார்க்கம், பி வி ராமன் எழுதிய பிரஷ்ன மார்க்கம் இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கிடணும். பி வி ராமன் அடுத்தது சுருக்கமா நன்றி உமா மேடம். அடுத்து ரமேஷ் பிள்ளை ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க உங்க விஷயம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நாங்க வந்து பிரசன்னம் ஓரளவுக்கு தெரிஞ்சது வந்து நாங்க சொல்றோம், அது நீங்க ரைட்டான்னு சொல்லுங்க. அது எங்களுக்கு ஆருடம் கவிப்பு இத பத்திதான் நாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்களை மாதிரி படிக்கல சார், கொஞ்சம் படிச்சிருக்கோம் நாங்க. ஆருடம் உதயம், ஆருடம் கவிப்பு, தட் மீன்ஸ் பிரசன்னம் படிச்சிருக்கோம். நம்ம உதயத்தை நோக்கி வரும் கிரகத்தை கேள்வியாகவும், ஆருடம் அந்த கருவை சொல்லுவதாகவும், அந்த கேள்வியின் கருவினால் கவிப்பு அதனுடைய பாதிப்பை சொல்லும் என்று நம்ம 6 இடத்துல படிச்சிருக்கோம். இதுல சொன்னது உங்க அனுபவத்தை சொன்னீங்க, அது வந்து அதுல என்ன பெஸ்ட் பாயிண்ட்னு எனக்கு புரியவில்லை, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உங்க கேள்வி எனக்கு புரியல. கேள்வி இல்லையா, நாங்க ஜாமக்கோல் ஆருடம் பார்க்கிறோம். ஜாமக்கோல் ஆருடம் பார்க்கும்போது நாங்க வந்து உதயத்தை எடுத்துக்கொள்கிறோம், அதுக்கப்புறம் ஆருடத்தை எடுத்துக்கொள்கிறோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்கிறோம். இப்ப நோக்கி உதயம் டிகிரியை வைத்து பார்த்துட்டு உதயத்தை நோக்கி வரும் கிரகம் கேள்வியை எழுப்ப போகிற கிரகமாக கருதுகிறோம். ஆருடம், ஆருடாதிபதி அவங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆருடம் வந்து என்ன கேள்வி கேட்க போறாங்கிறது சுட்டி காட்டுகிறது. இப்ப அந்த கேள்வி சுட்டி காட்டுகிறது. இப்ப 6ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னா ஆருடம், அவர் 3 ரணராக சுத்திரம், இந்த 3ல ஏதோ ஒரு கேள்வி எழுப்ப போறார்.
அப்படின்னு நாங்க ஒரு கொஸ்டின் செய்யறோம். இப்ப நீங்க சொல்றது எனக்கு நான் அந்த ஜாமக்கோள் அதனால அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல நான் விரும்பல. இது என்ன பிரசன்னம் அதுதான் கேட்டேன். எது இப்ப நீங்க பண்ற பிரசன்னம் என்ன பிரசன்னம்? பிரசன்னம்னாலே 3 விஷயம்தான். ஆரூடம், உதயம், கவிப்பு. இதுதான். இது எல்லாம் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுலதான் நமக்கு 2 விதமா. ஒண்ணு இந்த நீங்க பார்க்கக்கூடிய ஆரூடம் உங்களுக்கு தெளிவா வருதுன்னு நம்பிக்கை இருக்கா? இருக்கு. அதே ஆரூடத்துல இந்த கிறிஸ்டியத்துல சொல்லக்கூடிய எல்லா விதிகளையும் நம்ம புகுத்தி பலன் சொல்லலாம். புரியுமோ? இதே ஆரூடத்துல கிருஷ்ண மார்க்கத்திலையும் கிறிஸ்டியத்திலையும் சொல்லக்கூடிய பலன்களை புகுத்தி பலன் காணலாம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வர்றது. புரியுதா? இப்போ சார் ஆரூடம் ஒண்ணு சொல்றோம், பிரசன்னம் ஒண்ணு சொல்றோம். ஆரூடம் சார் பிரசன்னத்துல உள்ளது முக்கியமானது ஆரூடம். இல்ல பிரசன்னம் என்பது கிளாக் வைஸ் போறதாகவும் ஆரூடம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வர்றதாகவும் தான் இது. அப்படிலாம் இல்ல சார். அப்படிலாம் இல்ல சார். சார் ஆரூடம்னா 1, உதயம்னா 1, ஆரூடம் உதயம். இந்த 2ஐயும் அடிப்படையாக வச்சுதான் அந்த கவிப்பு ராசி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு 3 விஷயம். அது மேஷ விதி, ரிஷப விதி, அது கால்குலேட் பண்ணி பண்றாங்க. அது ஒரு கால்குலேஷன் இஸ் தேர். ஆனா வந்து இப்ப நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது உள்ள ஒரு கிரகம் இருக்கு, வெளியில ஒரு கிரகம் இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ சுத்துற ஒரு கிரகம் இருக்கு, கிளாக் வைஸ சுத்துற ஒரு கிரகம் இருக்கு. அது வந்து நம்ம ஜாமக்கோள்ல மட்டும் பார்க்கக்கூடியது. ஆனா அது மிக துல்லியமா இருக்கும். அது இப்ப யாராவது பாக்குறாங்களா? முதல்ல அது வேற விதமான இது. நான் வந்து உள்வட்ட கோள்களை மட்டும் வச்சுதான் சொல்லக்கூடிய பலன். நீங்க வெளிவட்ட பலன்களை வச்சு சொல்லும்போது சிறப்பா இருக்கும். அது நான் கத்துக்கல. நாங்கள் என்ன எப்படி செய்வோம்னா உள்வட்ட கிரகத்தை பிரசன்னமாகவும் வெளிவட்ட கிரகத்தை ஆர்வமாக கொண்டு வந்து செய்வோம். செய்யலாம். அதுக்குதான் கேட்டேன். அதே மாதிரி செய்யறது தவறா இல்ல? ரமேஷ் பிள்ளையா சொல்லுங்க ஐயா. நம்ம இந்த நிகழ்ச்சியோட ஒட்டிய கேள்விகளா இருந்தா சிறப்பா இருக்கும். கேள்வி கேட்கறது சரி, ஆனா தவறு. அது ஜாமக்கோள் வந்து சொல்லி தர்றவங்க இன்னைக்கு அது சரியான முறையில சொல்லி தர்றாங்களா எங்க ஒரு கேள்வி எழும். அது வீணா ஒரு கேள்வியா எழும், ஒரு பிரச்சனையாகவும் வரும். அதனால அந்த கேள்வி போய் வேண்டாம். ஓகே, அதுக்கு சொல்லல நானு. நீங்க பிரச்சனை வேற மாதிரி இருந்து அது வேற பிரச்சனமாங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட். எனக்கு நீங்க உங்களுடைய கேள்வி வந்து தெளிவா வரல சார். நீங்க என்ன சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது ரைட் சார். 100% நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது. அதுல எனக்கு புரியாதது என்ன, நாங்க பார்க்கும்போது மினிட் சார் சொன்னாங்க அது மாதிரி நீங்க தனியா இந்த கேள்விக்கு தனியா வாங்க, நான் தனியா விளக்கம் சொல்றேன். வணக்கம் சார். கட்டுப்பாடுகள் இல்ல, அதாவது கட்டுப்பாடுகள்ல எப்படின்னா கோட்பாடுகள். இதுதான் இப்படி இருந்தா காணாமல் ப்ரொஃபஸர் போனா பிரச்சனைனா இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது குழந்தைக்கு பிறக்க வந்து ஒரு பிரச்சனை போட்டா இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும்ல, அந்த செக்லிஸ்ட். அது இந்த கட்டுப்பாடு எல்லாமே நீங்க ஜாமக்கோள்ல பயன்படுத்தலாம் தான் நான் பதிவு பண்றேன். ஓகே. அப்போ கிருஷ்ணீயத்துல சொன்னேன் இல்ல சார், அந்த விதிகள் எல்லாமே நீங்க இதுல பயன்படுத்தலாம். ஓகே. அது வெளிவட்ட கிரகங்களை வச்சு சொல்லலாமேங்கிறது எனக்கு தெரியாது. நாங்க உள்வட்ட கிரகங்களை வச்சுதான் சொல்றோம். பாத்துக்கோங்க, பேசலாம். வணக்கம். நம்ம ஆர்வத்தை பத்தி படிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளிவட்டு கிரகத்துக்கு தானே வரப்போறோம். இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. என்னோட அறியாமையா கூட இருக்கலாம். அது உள்வட்ட கோலை வச்சுதான் சொல்றாங்க. இந்த ஜாம கோலை மட்டும் வெளிவட்ட கோலை வச்சு சொல்றாங்க. இதுல எனக்கு அதுல அனுபவம் இல்லை. ஓகேயா, முடிஞ்சு. சரி சார், கேள்வி. நன்றிங்க. கேள்விகள் நிறைவாயிருச்சு. நிகழ்ச்சியை நாம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். வேற கேள்வி இல்ல. அதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாரும் ஃபுல்லா நேரம் முடிஞ்சிருது. சரி ரைட். நன்றி. இதில் பங்கேற்ற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்புரை நிகழ்த்திய திரு ஆஸ்ட்ரோ அம்சி விவேகானந்தன் ஐயாவிற்கும் ஸ்டார் அகாடமி சார்பில் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.